போட்டியான உலகம். இன்னைக்கு கோட்டூர்புரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளை சென்னை முழுவதும் எப்படி நம்ம எடுத்துட்டு போக முடியும்? கோட்டூர்புரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளை இந்தியா முழுக்க எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருளை எப்படி சர்வதேச அளவில் கூட எடுத்து போகலாம்? அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தையும் பல்வேறு திறமைகள் இருக்கும். அப்போ நம்மளாம் இணைந்து செயல்படும் பொழுது அந்த வெற்றி சாத்தியம். அதற்கான ஒரு முன்முயற்சியை நமது கவுன்சிலர் சகோதரர் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு உறுதுணையாக இன்னைக்கு உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த கல்வி நிறுவனம் உங்களுக்கு தயாராக வர்றாங்க. ஸோ நீங்கள் உங்களோட அவங்க எப்படி இணைந்து செயல்படுவது, அவங்களோட நீங்கள் எப்படி இணைந்து செயல்படுவது, அறிவு சார்ந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியா? அவங்கள்ட்ட இருக்க அறிவையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பையும் அறிவையும் பயன்படுத்தி ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கவுன்சிலர் சாருக்கு என்ன செஞ்சலாம், மீண்டும் ஒரு முறை என்ன செய்யலாம், உங்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை நான் தனிப்பட்ட வகையில் சொல்லியே தீரணும். காரணம் என்னென்னா, அவர் இங்கே கவுன்சிலராக நிற்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சார் நான் அந்த 5 வருஷத்தில் இந்த வார்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை, நம்ம சொல்லுவது தானே, திரும்பி பார்க்கறது கூட ஆள் இல்லை, ஏன் கேட்கறது கூட நாதி இல்லைன்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்கும் என்னோட உதவி போய் சேர்ந்துருக்கணும். அதுக்கு நிகராக இதே கோட்டூர்புரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நினைப்போம். அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல, அந்த தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நல்ல இந்த 170வது வார்டுக்கு நான் ஒரு நல்ல வேலைக்காரன். நல்லா புரிஞ்சுங்க, அவர் அதிகாரத்தில் என்றைக்குமே உங்கள்கிட்ட வந்திருக்க மாட்டார். நீங்கள் கை கீழே போட்டுருந்தாலும் அவர் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டு இருப்பார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்படி ஒரு பண்பட்ட ஒரு மனிதர். அவரோட நான் தொடர்ச்சியாக அவரோட எலெக்ஷன் கேம்பெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவரை தொடர்ந்து நானும் கண்காணிச்சுட்டே இருக்கேன். சொன்ன வார்த்தையை கரெக்டாக கடைபிடிக்கிறாரா செய்கிறாரான்றதை அதை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம கவுன்சிலருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் மூலியமாக இவங்களோட இணைந்து வரக்கூடிய இவங்களையும் நம்ம பயன்படுத்தி நீங்களும் பொருளாதாரத்தில் உயர்ந்தணும். குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உயர்வாக படிக்கணும், பெரிய இலக்கு அடையணும், மிகப்பெரிய சாதனையாளர்கள் வரணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு நன்றி சொல்லி அவங்களோட இணைந்து பயணிக்க வந்திருக்கக்கூடிய அம்மா அவங்களை, ஏன்னா எனக்கு நிறைய பேர் தெரியல, எனக்கு அதை நான் சொல்லிடுறேன். அவங்க ஒரு நல்ல எழுத்தாளர்னு அன்றைக்கி சொன்னாங்க. அவங்களும் உங்களோட இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறாங்க. அவங்க கல்வி நிறுவனம் தயாராக இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காரு உங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்வதற்காக. உங்கள் கதிர்முருகன் சத்துங்கிறதே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க அவருக்கு யாரெல்லாம் தெரிஞ்சுமோ அத்தனை பேரையும் பயன்படுத்தி எங்களை வேலைக்காரனாக்கி இவரு வேலைக்காரனா இருப்பேன்னு சொன்னார். ஆனால் எங்களெல்லாம் நைட்டு முதல் வேலை செஞ்சு எப்படியாவது உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு வாழ்த்து சொல்லி இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறுகிறேன். உங்கள் கவுன்சிலர் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மாலை வணக்கம் அனைவருக்கும். வருகை தந்திருக்கிற நம் அனைத்து என்னுடைய வார்டில் இருக்கிற சுஜாதா, கலைச்செல்வி, பிரேமா, மலர், இவங்களுடைய சார்ந்த இருக்கிற சுயஉதவி குழு சார்பாக வருகை தந்திருக்கிற தலைவியும் துணைத் தலைவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி நான் ஆல்ரெடி ஒவ்வொரு குழு சார்பாக நான் பேசியிருக்கிறவங்ககிட்ட நான் என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு இருக்கோம் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. இப்போ நான் பேச வேண்டிய நேரம் நான் இல்லை இதில். இப்போ நீங்கள் பேசணும், அவங்க அதை கேட்பாங்க. அதுக்கு நடைமுறை சில விஷயங்களை என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கிறது தான் இனிமேல் பேசுவாங்க. அதற்கு வருகை தந்திருக்க அனைத்து தலைவிகளாம் நீங்கள் எழுதி கொடுத்துருப்பீங்க, என்னென்ன பாயிண்ட் வேணும் என்னென்ன வேணுன்றது உங்கள் குழு சார்பாக எழுதி கொடுத்துருக்கீங்களா? எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்களாம்மா? நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சி செய்கிறோங்க. இந்த முயற்சி எதுனா உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சி செய்கிறோம். இது கண்டிப்பாக வெற்றி பெறுன்ற நம்பிக்கையோடு தான் இன்றைய நம்ம துவங்கி இருக்கிறோம். புரியுதுங்களா? அதற்கு இங்கே வருகை தந்திருக்க தலைவி துணை தலைவிகளாம் எப்படி உங்களுடைய ஃபஸ்ட் அடுத்தது நம்ம விசாலாட்சி மேடம் முதல்ல ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேடமை ஒரு நல்ல விஷயத்துக்கு இங்கே சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மேடம் மூலிமா இங்கே நிறைய விஷயத்தை நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு உண்மையிலேயே மேடமுக்கு ஒரு பெரிய பாராட்டு பண்ணலாம், ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் மேடமுக்கு. ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு 3 வாரம் முன்னாடி தான் இந்த பள்ளி தாளாளர் மேடம் மூலிமா எனக்கு பார்த்தோம் நான். மேடம் அபிராமி மேடம், சார் ஜெயராஜ், இவங்க கோஆர்டினேட்டர், இந்த பள்ளியுடைய இவங்க முக்கியமானவங்க. அவர் கோஆர்டினேட்டர். அவர் அப்போ பேசும்போது தான் சொன்னாங்க, சார் இது என்ன ஏதாவது உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டாங்க. நான் கேட்கும்போது என்கிட்ட நான் சொன்னது இங்கே இருக்கிற மாணவர்கள், இங்கே படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை படிக்கும். எதுனா அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஃபீஸ் கட்டி கொடுக்கறது. அதை தாண்டி அவங்களுக்கு எங்கன்னா ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னேன். இதுக்கு அடுத்த கட்டம் பெண்கள், நம்மளுடைய நடுத்தர பெண்கள், இப்போ இங்கே இருக்க மகளிர் சுய உதவி குழு பெண்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன். அப்போ எங்களால் முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய விஷயத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில்
நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் எல்லாரும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க தான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் ஏதோ ஒரு எப்பவுமே ஒரு கூட்டத்துக்கு நம்ம போவோம் வருவோம் உட்காந்து நினைக்காதீங்க, இதை பயன்படுத்திக்கிங்க தான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அடுத்தது திருநெல்வேலியிலேருந்து என்னுடைய நண்பர் ஒரு அட்வொகேட் அவர் முத்து நாராயணன் சார். அவர் இந்த பள்ளி எப்போ மேடம் இவங்களை பார்த்துட்டு போனால் அடுத்து அவர் ஒரு மணி நேரத்தில் சேர பார்க்குறேன். அவர் இந்த அமைப்பு சாரா ஒரு என்ஜிஓ தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் மூலிமா நம்முடைய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இந்த அமைப்பு சாரா யாருன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்க, பூ வியாபாரம் பண்ணுறவங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படி பலதரப்பட்ட ஒரு 350 பிரிவுகள் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேர் சார் 48,000 பேருக்கு அவரால் பலனடைஞ்சிருக்காங்க. அதுக்கு அவர் அதோடைய வழிமுறையை அவர் சொல்வார். அவர் முதல்ல ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எல்லாம் ஒருத்தர் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய தேவைகள்லாம் நம்ம வீட்டு தேவைகளில் பொதுவான நம்முடைய வியாபாரத்துக்கு சார் மேடம் நான் எங்கள் குழு சார்பாக நாங்கள் டைலரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம், கேண்டில்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நாங்கள் தயாரித்து வைக்கிறோம், அது விற்க தெரியல எங்களுக்கு. சார் சொன்னார், சுரேஷ் சார் சொன்னார் பார்த்தீங்களா, மார்க்கெட்டிங் பண்ண தெரியல உங்களுக்கு, இது எப்படி நீங்கள் தயாரிக்க முடியும், ஆனால் அது எங்கே போய் விற்கணும் தெரியாது உங்களுக்கு. அதை தான் நாங்கள் உங்களுக்கு மீடியேட்டராக நாங்கள் இருக்க போகிறோம். இதுதான் விஷயம். நாங்கள் இது ஃபஸ்ட்டு யாராவது தலைவி நீங்கள் யாராவது பேசுகிறீங்களா, போய் பேசிட்டு பேச வைக்கிறீங்களா மேடம்? நீங்கள் எதனா பேசுகிறீங்களா மேடம்? மேடம் விசாலாட்சி மேடம் பேசுகிறாங்க. நிற்க முடியாதுங்க, வயசாகிடுச்சு எனக்கு. இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் என் மாலை வணக்கம். இது முக்கியமாக உலக நீர் தினம். ஆனால் நம்ம கவுன்சிலர் பெண்களை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு. பெண்கள் நினச்சா எதையும் சாதிக்க முடியும். கட்டாயமாக அவங்க எதை நினச்சாங்கன்னா முடிச்சுடுவாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் பெண் வேர்ல்டு பெண் தினத்தையும் வேர்ல்டு வாட்டர் தினத்தையும் ஒன்றா கொண்டாடுறாரு. அப்போ தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையும் ஒன்றா சொல்ல முடியும். நீங்கள் ரெண்டுக்குமே எதுவும் தீர்வு காண்பீங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வேர்ல்டு வாட்டர் தினத்தை அன்றைக்கி நம்ம கூப்பிட்டுருக்காரு. ஆனால் பெண்களால் முடியாதது எதுவுமே இதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஒரே கல்லில் 2 மாங்க அடிக்க பார்க்குறாரு அவர். அதை நிச்சயமாக அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, அடிப்பாரு இல்லையா? இப்போ முக்கியமாக நம்ம முன்னோர்கள் நம்ம வளமுடன் வாழ்வதற்காக இறைவன் தந்த 5 பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் நல்லா பேணி காத்து வந்தாங்க. அவங்க நல்ல வளமுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் நம்ம 1000 வருடங்கள் அடிமைப்பட்டிருந்ததுனால அந்த சிந்திக்கிற திறனை எழுதிட்டோமான்னு தெரியல. நம்ம சுதந்திரம் கிடச்ச உடனே நம்ம சுதந்திரம் கிடச்சிடுச்சுன்னு எங்கே வேணாலும் குப்பையை போடுறோம், நீர்நிலையில் குப்பையை போடுறோம், பொது இடங்களிலும் குப்பையை போடுறோம், எச்சி துப்புறோம், உப்பு வச்சு போடுறோம், எல்லா அசுத்தங்களையும் பண்ணி இப்போ நம்ம நாட்டில் பலம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம ஆரோக்கியமாகவும் நிறைய நோய்வாய்ப்படுறோம். போய் மருத்துவர்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறோம். நீங்கள் குருவி மாதிரி பணம் சேர்த்து வச்சுருக்கீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்துட்டு கடைசியாக மருந்துக்கும் மருத்துவர்களுக்கும் கொடுத்துட்டு கஷ்டப்படுறீங்க. ஆனால் அதை விதின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் அது விதி இல்லை, நம்ம செய்கிற தப்பு. நம்ம எல்லா வளங்களையும் அழிச்சிட்டு வரோம். எத்தனை நீர்நிலைகளை நம்ம குப்பையை போட்டு பிளாஸ்டிக்கை போட்டு சேர்த்துருக்கோங்கிறது தெரியல. எத்தனை மரங்களை வெட்டி மழை வராது செஞ்சுருக்கோன்னு தெரியல. எத்தனை இடத்துல குப்பையும் அசுத்தத்தையும் போட்டு நோயை வரவழைச்சிருக்கோன்னு தெரியல. எதையுமே தெரியாமல் நம்ம சிந்திக்காமல் செயல்படுறோம். அதனால் இன்றைக்கி வாட்டர் தினத்தன்னைக்கு, பெண்கள் தினத்தன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. எல்லோரும் என்ன நம்மளால் பண்ண முடியும், இந்த வளங்களை காக்க முடியும் என்று சிந்தித்து செயல்படுங்க. நான் தனியாக என்ன பண்ண முடியும், நான் ஒரு பெண் தானே நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு பெண் இல்லை, உங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்குது. உங்கள் கணவன், உங்கள் குழந்தைகள், உங்கள் சுற்றத்தார்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்கள் சக தொழிலாளர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஒவ்வொரு குழுவாக சேர்ந்து சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வாழ்கள். Hello, good evening. வணக்கம்ங்க. Firstly, excuse me for my language if in case நிறைய இங்கிலீஷ் வந்துச்சுன்னா. And of course, ஆண்டி அளவுக்கு அவங்க அளவுக்கு தெளிவாக பேசினாலும் whatever we had been doing so far, I'll definitely explain. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், எங்களுக்கு ஒரு 2 weeks பேக் ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம்னா, வி கேட்டகரைஸ்ட், அதாவது என்னெல்லாம் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும், ஸ்டார்டிங் வித் விமென்ஹுட், அதுக்கப்புறம் சைல்ட் டெவலப்மெண்ட் as such, அண்ட் தென் ஓல்ட் பீப்புள். ஸோ இந்த 3 கேட்டகரியில் பிரித்தோம். அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபார்மோஸ்ட் திங் இஸ், firstly I haven't introduced myself. I'm Abhirami. I'm the coordinator for this campus. And so to start off with, we thought around Women's Day and then World Water Day, we thought we'll just start something for womenhood as such. And we are a school here with about
ஒரு 150 குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எங்களுக்கு ஒரு பெரிய கேம்பஸ் நாவலூரில் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 800 குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சில்ட்ரன் we are also like we have a big network of parents as such. And the parent community, like we have a lot of them running factories for tailoring. We have a lot of them in hotel industry as such. And we also have people from different backgrounds. And we as a school, நாங்கள் எப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 20-30 ஈவெண்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு when it comes to tailoring, there are a lot of times நாங்கள் தேடி இருக்கோம் எங்கே, அதாவது ஒரு 60 காஸ்டியூம் ஒரே மாதிரி பண்ணுறது தான் எங்கே போகிறது. And there would have been days like இங்கே வந்துட்டு நாங்கள் எல்லாமே சமைக்கிறது எல்லாமே எங்கள் அக்காஸ் இருக்காங்க. ஸோ we have a very strong team of 8 அக்காஸ் who take care of the cooking and all of that. பட் அவங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கொஞ்சம் லீவ் கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் இதுனா வேறு எங்கே சாப்பாடு சொல்கிறது, வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ஈவெண்ட்ஸ் வருது, என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ த ஐடியா பிஹைண்ட் திஸ் மீட்டிங் இஸ், நீங்கள் உங்கள் லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அதை கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். அதாவது how many of them can help us with cooking. It could be people good with art and craft as such, tailoring. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவைகள் இருக்கலாம், இல்லை வந்துட்டு எங்களோட பேரண்ட் கம்யூனிட்டியில், இல்லை எங்களோட சோஷியல் நெட்ஒர்க்கில். ஸோ அப்படி இருக்கும்போது வில் பி த மீடியேட்டர் வில் பி கனெக்டிங் யூ வித் தெம். ஸோ இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. ஸோ நீங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணிங்கன்னா தென் வி கேன் ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். ஓகேங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். 170 வார்டோட சிஆர்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு. ஸோ என்னுடைய மகளிர் சுய உதவி குழுக்கள் கிட்டத்தட்ட 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் மேடம். 15 இயர்ஸ் ஆகும். விசாரிச்சு மேடம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் வீட்டுக்கெலாம் வந்திருக்கேன், நிறைய ஸ்கீம்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கோம். ஸோ நம்மளுடைய 170 வார்டில் இருக்கிற மகளிர் குழு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60-70 குழுக்கள் இருக்கும். இந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ட்ரைனிங்கு நம்ம கவுன்சிலர் மூலிமா ஃப்ரீ ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எல்லாருமே பயனடைஞ்சிருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி தெரியும். டைலரிங்கு, பியூட்டிஷியனு, டிரைவிங் எல்லாமே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வார்டில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்காக தான் பண்ணுறாங்க. அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி அதை ஏற்றுக்கணும். டெய்லி வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க, டெய்லி வீட்டு வேலை செய்கிறீங்க, டெய்லி வேலைக்கு போகிறீங்க. ஒருத்தருக்கு அடிமையாக இருந்து நம்ம டைமிங் கீப்பப் பண்ணணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், வெளியும் வேலை செய்யணும். ஒரு பெண்களுக்கு இவ்வளோ பொறுப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஒரு சுய தொழில் செஞ்சால் தான் ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏதாவது கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதை யோசிக்காதீங்க. நம்மளால் எல்லாம் செய்ய முடியுன்றது நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் இந்த வெற்றி அடைய முடியும். புரியுதா? நம்மளுக்கு வந்து எங்கெங்கேயோ போய் ட்ரைனிங் கற்றுக்குறாங்க. கவர்மெண்ட் வைக்கிற ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பாரிஸில் வைக்கிறாங்க, அந்த சைடில் ஓயாமா ரோட்டில் வைக்கிறாங்க. நமக்கு அருகாமையிலே ஏற்பாடு பண்ணியிருக்காரு இந்த டைலரிங்கு, பியூட்டிஷியனு, டைலரிங் எல்லாமே. ஆட்டோ கூட ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருமே வந்து முடியும் அப்படின்னு நினச்சாதான் முடியும். நான் போய் எப்படி ஆட்டோ ஓட்ட போகிறேன், நான் ஆட்டோ ஓட்டினா நான் வழியில் பிடிக்க மாட்டானா, யாராவது மிரட்ட மாட்டானா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஷர்ட்டு பேண்ட்டு போட்டால் நீங்கள் தான் உமன்ஸு, நீங்கள் தான் ஆண்டர்பிரினர்ஷிப்பு. ஓகேவா? உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும். அதனால் தைரியமாக போல்டாக எல்லா வேலையும் செய்யணுன்றது என்னோட இது. எல்லாருமே ஒரு சுய தொழில் செய்யணும், பிஸ்னஸ் உமனாக மாறணும் தான் என்னோட எண்ணம். எப்போவுமே எல்லாருக்கும் கூடவே ஓடிட்டே இருக்கக்கூடாது. நம்ம 4 பேர் நம்ம நினச்சா 4 பேரை 1000 பேரை மாற்ற முடியும். உண்மை தானே? ஒரு மகளிர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அது ஒரு காதோடு போகாது, அது ஒரு 500 காதுக்காவது போகுது இல்லையா? அதனால தான் உங்களை நம்பி நாங்கள் இதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய குழுக்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் செய்கிறது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தான். ஸோ உங்கள் நன்மையை வந்து நாங்கள் நேரடியாக இவங்க மூலியமாக தான் தெரிவிக்க முடியும். மேடம் இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறத விட எங்கே நம்ம செய்ய கற்றுக் கொடுக்குறாங்களோ அங்கே ஓடணும். புரியுதுங்களா? அதெல்லாம் இப்போ பியூட்டிஷியன் கற்றுக்கிட்டவங்க ஒரு சென்டர் ஆரம்பிச்சு கொடுங்க, ஏற்பாடு பண்ணி தருவாங்க. டைலரிங் இருக்கீங்க, எவ்வளோ பேர் டைலரிங் இருக்கீங்க? உங்களுக்கு யாராவது கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்களா? ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கோ கொடுக்குறாங்களா? அதை இவங்க ஏற்பாடுபடுத்தி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் பேப்பரில் எழுதி வச்சுருந்தா தயவுசெய்து அதை எங்கிட்ட கொடுத்துருங்க. உங்கள் அட்ரஸ், அது பேர், ஃபோன் நம்பர் எழுதுங்க, அதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி ஒரு டீமாக ஒரு ஆப் மாதிரி ஆரம்பிச்சிருங்க மேடம். இவங்க எல்லாருமே ஆப்பில் சேர்த்துக்கோங்க. இவங்க எல்லாமே அதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதாவது நெட்வொர்க் தான் மெயின் மேடம். இப்போ நெட்வொர்க்காக தான் இவ்வளோ விஷயம் ஆகுது. நெட்வொர்க்கால தான் உலகத்தில் என்ன கெட்டது நடக்குது, நல்லது நடக்குது தெரிஞ்சுக்கிறோம். சரியா? நல்லதை எடுத்துக்கன்னா கெட்டதை விட்டுருங்க. ஓகேவா? உங்கள் நன்மைக்காக செய்கிறது அவருக்கு தான் நான் லாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ஏரியா கவுன்சிலர் இத்தனை வருஷம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு இடத்துல அவரை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி கவுன்சிலர் எந்த வார்டிலையும் கிடையாதுங்க. ஸோ ஃபுல் சப்போர்ட் அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அதை பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். திருக்குழுக்கு மேனேஜராக இருக்கீங்க. NULM விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இங்கே வந்து 2 CRPs NULMல, ஒன்று பிரேமா அவங்க, ஒருத்தவங்க வந்து நம்ம மேடம் சுஜாதா அவங்க. இதுக்கு கீழே இருக்கவங்க தான் குழு. இதை நம்ம அடுத்தது மேலே எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது தான் வந்து என்னோடய ஒர்க்கு. அதை ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான்.
இதை வந்து கொஞ்சம் ரொம்ப முயற்சி பண்ணி தான் எங்களோட ப்ராடக்ட்ஸை எப்படி நான் சேல்ஸ் பண்ணுறது, எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற தயக்கம் எனக்கு அதிகமாக இருந்தது. கவர்மெண்ட்லேருந்து சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த சின்ன சின்ன கோட்ஸ் தைச்சு தரது அந்த மாதிரிலாம் வரும். அது கொஞ்சம் சின்ன ஒரு ஒர்க்காக தான் இருந்தது. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அது எங்களுடைய மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. நான் சிஆர்பி கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். வந்திருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கம். ப்ளஸ் வந்த எல்லாருக்கும் நன்றி. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. அதை யாருமே வெளியில் கொண்டுட்டு வர்றதில்ல, இன்க்ளூட் மீ. எல்லாருமே தான், எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு தயக்கம் இருக்கும். வெளியில் வரணுமா அப்படிங்கிற மாதிரி, யார்கிட்டையும் ஒன்று கேட்கணும், அந்த ஹெல்ப் அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்திருக்கீங்க. நிறைய பேருக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் இருக்கும் கேட்கணும்னு. எல்லாரும் கேளுங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்திருக்கிறது அதுதான். மேக்ஸிமம் வந்து நான் எதுக்காக வந்திருக்கேன்னு கூட சில பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. சொல்லியிருக்கோம், நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனால் என்னால் இது முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை எல்லாமே நம்ம அண்ணன் வந்து செஞ்சு கொடுப்பாரு. இவங்களுக்கு எங்கள் மக்கள்கிட்ட இந்த திறமை இருக்குது, ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கன்னா அவங்க உங்களுக்காக பேச தயாராக இருக்காங்க. புரியுதானே? ஒரு டெய்லர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நிறைய வந்து கார்மெண்ட்ஸ்லேருந்து நிறைய என்ன செய்யலாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ரெடிமேட்ஸ் டிஷர்ட் இதெல்லாம் பண்ணல பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு யூனிட் அவங்களுக்கு உருவாக்கி தரலாம். இப்படி உங்கள் தேவைகளை உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த கூட்டத்தை அவங்க எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசணும், என்ன தேவை என்ன திறமை உங்கள்கிட்ட இருக்குங்கிறத பேசணும்னு நினைக்கிறாங்க. புரியுதானே? அதுக்கான ஒரு நல்ல கூட்டம். தயவுசெய்து அமைதியாக இருந்துட்டு போயிடாதீங்க. ஸோ இந்த மைக் எல்லாத்தையும் தான் வரும், எல்லாத்திட்டையும் வரும், எல்லாரும் பேசுகிறோம். ஓகேவா? யாரும் தெரியாதுன்னு சொல்லணும். மேடம் வணக்கம் மேடம். என் பேர் தனலட்சுமி. நான் வீட்டில் சாப்பாடு செஞ்சு ஆஃபீஸ் கொடுத்துட்ருக்கேன். வெஜ்ஜு தான். எனக்கு அவ்வளோ பேச தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் வீட்டில் பேசுங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேசுங்க. வீட்டில் பேச எப்படி சார்? எனக்கு ஆர்டர் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேடம். இதுதான் எதிர்பார்க்கும். வணக்கம், என் பேர் குமுதாங்க. நான் டைலரிங் பண்ணுறேன். இதை வந்து என்னோட சேர்ந்து ஒரு 4-5 பேர் இருக்கோம். ஆனால் வீட்டில் தான் பண்ணுறோம். இதை எப்படி நாங்கள் கொண்டு போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து இதை பெருசாகவும் கொண்டு போகணும்னு ஆசை இருக்குது. எங்களை எப்படி கைட் பண்ணுவாங்க, எந்த மாதிரின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வீட்டில் இருந்தே பண்ணணும், இல்லைன்னா கோட்டூர்லேயே எங்கன்னா ஒரு இது மாதிரி போட்டு பண்ணணும், ஆஃபீஸ் மாதிரியோ இல்லை ஒரு இது மாதிரி போட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை. எல்லாமே தைப்போம், நாங்கள் லேடிஸ் ஐட்டம் எல்லாமே தைப்போம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சமையல் வேலைலாம் செய்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி சமையல்லாம் எங்கன்னா செய்யணுன்னா அதுக்கும் இது பண்ணாமல் எங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் இல்லாமல் இந்த ஹோல்ட் பண்ணிட்டோம். கோர்ஸ் எதுனா நடத்தினாலும் தெரியல. இப்போ சார் சொன்னார் இது டிரைவிங்கு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க. எங்களுக்கு வந்து சேரவே இல்லை அந்த மெசேஜ். ஆனால் இங்கே வந்து தான் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி டிரைவிங்கு எல்லாம் பண்ணுறீங்கன்றத. லாஸ்ட் டைமில் வந்து எதுவுமே நான் நடக்காமல் அண்ணனால நான் எதுவுமே பலன் அனுபவிக்காமல் போயிடுவோமோ, அதனால் அண்ணா நாங்களும் இருக்கோம். எங்களுக்கும் தெரியல மெசேஜ். எங்கள் நம்பரை வாங்குங்க, வாங்கி எங்களுக்கும் அதை சொன்ன மேம் சொன்ன மாதிரி நெட்வொர்க்கில் போடுங்க, சரிங்களா? இது வந்து இப்போ நம்ம வந்து இது அறிமுக நிகழ்ச்சி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு இதில் வருகை தந்திருக்கவங்க ஒரு 50% எனக்கு தெரியும். தொடர்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன். எங்களுக்கு தெரியுமா? ஆனா எங்களுக்கு தெரியல உங்களுக்கு. அதுதான் சொல்றேன். ஆனா வந்து இங்க நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் தான் தெரியுது எங்களுக்கு. ஆனா நிறைய நடக்குது. அது எங்ககிட்ட ஏன் வந்து சேர மாட்டேது? சேர வைங்க. இதுமே நடக்க மாட்டேங்குது. கண்டிப்பா உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தீப்தி. நாங்கள் வந்து மசந்த மகளிர் குழுவில் இருக்கோம். நாங்கள் வந்து இந்த ஹெர்பல் சானிட்டரி நாப்கின்ஸ் அதை வந்து மேக் பண்ணுறதுக்கு போய் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்திருக்கோம் மேம். நாங்கள் அது வந்து இப்போ நம்ம வந்து மற்ற பேட்ஸ் எல்லாமே வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதில் வந்து டயாக்சின்ற கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணுறதால தான் இப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசோடி, நம்ம சாரியாக நிறைய இர்ரெகுலர் பீரியட்ஸே வந்து இப்போல்லாம் 80% இருக்கிறதால ப்ரெக்னென்ட்க்கு நிறைய இஷ்யூ இருக்குன்றாங்க. பழைய டைம்ஸ் எல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து நார்மல் இந்த காட்டன் கிளாத்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே இல்லையா. பட் இப்போ வர ஜென்ரேஷனுக்கெல்லாம் நிறைய இதால் சஃபர் ஆகிறாங்க. இனி வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் எவ்வளோ சஃபர் ஆவாங்கன்னு தெரியாது. அதனால மோஸ்ட் ஆஃப் த இந்த கர்ப்பப்பை பிரச்சனையில இருக்காங்க. அதனால நம்ம மகளிராக இருக்கிறது என்னென்னா, இனி ஒரு 10 to 12 இயர்ஸ் இருக்க பேரண்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இனி ஹெர்பல் பேட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்களே ஓனாக மேக் பண்ணுறோம் மேம். அது போய் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அவங்க நேம் வந்து டாக்டர் சங்கரின்னு சொல்லிட்டு அவங்களும் யூடியூப் சேனலில் தான் மேம் இருக்காங்க. நாங்கள் சரி இந்த மாதிரி எங்கள் குழுவில் இருக்க ஒரு பர்சன் தான், அவங்களும் ஒரு 4
பொண்ணு வச்சுருக்காங்க, நாளைக்கு நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ட்டு எங்கள் டீமில் எல்லாமே கொஞ்சம் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து நிறைய பேரை நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம் மேம். ஒரு இடத்துல வந்து வேப்பம்பட்டுன்ற போயிட்டு அங்கே போய் நாங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்துட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க மேம். எங்களுக்கு மாடலாக நாங்களே டெமோ பண்ணி இப்போது லாஸ்ட் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் போது அந்த ஹெர்பல் நாப்கின்ஸை வந்து நாங்கள் எங்கள் 15 மெம்பர்ஸ் இருக்கோம் மேம். எங்கள் குழுவில் எல்லாருக்குமே நாங்களே வாங்கிட்டு வந்து ப்ரொவைட் பண்ணோம். இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக் நம்ம சொன்னால் தான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். இதை கேட்குறவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ்னால் க்ரியேட் ஆகும். இனி நார்மல் பேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன, ஏன்னா மார்னிங் இருக்கிறது ஈவினிங் தான் வந்து அதை ரிமூவ் பண்ணும் போது அதில் இருக்க கெமிக்கல்ஸ்க்கெல்லாம் போய் குழந்தைங்களுக்கு ரொம்ப சஃபர் ஆகி அந்த டாக்டர் சொல்கிறாங்க இதால் வந்து டெத் அளவுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இனி இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் மேம். எங்களுக்கும் இப்போ மேக் பண்ண தெரிஞ்சிச்சு, பட் அதை எப்படி எங்களுக்கு சேல் பண்ணுறது என்னன்னு தெரியல மேம். இப்போ லாஸ்ட்டாக சொன்னல ஒரு 25 செட் ஆஃப் பேட்ச் வாங்கிட்டு வந்தோம் மேம் நாங்கள் அந்த மந்த்ஸு. இப்போ எங்களோட டீமில் இருக்க 15 மெம்பர்ஸ்க்குலாம் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. மிச்சம் இருக்க 10 யார்கிட்ட போய் கொடுக்குறது, எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம சேல் பண்ணினாலும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணும் போது இதோட அவேர்னஸ் க்ரியேட் ஆகி இனி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணுறவாச்சு தோணும்ல அப்படின்றதுக்காக தான் மேம் இது. அதனால நாங்கள் இதை இப்போ ரீட்டைலாக கூட பண்ணலான் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த மிஷின் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் சொல்கிறாங்க மேம். அதனால எங்களுக்கு லோனாவோ இல்லை அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் இப்போதைக்கு ஆல்ரெடி எங்களுக்கு லோன் போகிறதால கிடைக்காதுட்டாங்க. நாங்கள் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணி நாங்கள் மிஷின் வாங்கி நாங்களே பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் சீப் ரேட் கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம அங்கே வந்து இப்போ அந்த ஃபெமினைன்லாம் சொல்கிறாங்க, அதனால 250 மேம். அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதே நமக்கு தெரியாது. பட் இது வந்து நம்ம நார்மல் காட்டன் யூஸ் பண்ணி சர்ஜரிக்கல் காட்டன் தான், அது எந்த வேஸ்ட் காட்டன் கூட கிடையாது மேம். அதில் வந்து ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம், நீம், ஆலோவேரா, டர்மரிக், அப்புறம் துளசி சம்திங் அந்த மாதிரிலாம் என்னென்ன நல்ல ஹெர்பலோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த பவுட்ரு, நீம் ஸ்ட்ரிப்பு, அதெல்லாம் இந்த ஸ்மெல்க்கு வந்து அது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இதெல்லாம் நாங்களே மேக் பண்ணியிருக்கோம் மேம். இப்போ நான் சர்டிஃபிகேட்டாக வச்சுருக்கேன், அது எப்படி நாங்கள் செஞ்சோன்றது வீடியோவும் இருக்குது மேம். அந்த மாதிரி நாங்கள் இப்போ பண்ணி ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டோம் மேம். பட் ஆனால் எங்களுக்கு சேல் பண்ண தெரியல, அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம். அதுதான் வேறு. அப்புறம் எங்கள் இதுலேயும் கொஞ்சம் பேர் ட்ரைலரிங்கும் இருக்காங்க மேம். அவங்களும் வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த மிஷினுக்கு வந்து அது வந்து ஒரு மோல்டு மாதிரி வந்து அதை ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்பு கட் பண்ணுற மாதிரி இருக்கு மேம். அது அந்த ஸ்டிக்கர், அதுவும் ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை ஹேண்ட்லே ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கும் ஒரு கம் போட்டு தாங்க ஒட்டுறோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து மக்கும் தன்மையுடைய பிளாஸ்டிக் தான் மேம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தூக்கி போட்டுடுறாங்க. அதால் நம்மளுக்கு தான் சாயிலுக்கு தான் இது ஆகுது. இது மக்கி போடும் போது யூஸ் பண்ணுறதால அது எதுவும் நம்மளுக்கு பாதிப்பும் வராது. அதனால நாங்கள் அந்த பிளாஸ்டிக் கூட யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், அது அப்படியே ஓவரால் அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் கூட நம்ம ஹேண்ட்லேயே பண்ணிக்கலான்ட்டு அந்த மாதிரி ஸ்டிச்சஸும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம். அதுதான் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்கள் செய்கிறது, நீங்கள் படுற கஷ்டம், சில விஷயங்களை தயாரிக்கிறோம். ஆனால் எடுத்துகிட்டு போக தெரியலன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்கள்கிட்ட எழுதுப்பாங்க. அது உங்களுக்கு செய்கிற ப்ராடக்டை சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம் நான். சரிங்களா? நல்லா பேசுனீங்கம்மா. மாலை வணக்கம் எல்லோருக்கும். என்னுடைய பேர் இளவரசி. இப்போ வந்து வீட்டிலே ஹோம் ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க இல்லைங்களா, எல்லாருமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஹோம்லி ஸ்நாக்ஸ் செய்ய தெரியும், டெய்லரிங் ரெண்டும் தெரியும், வெஜிடபிள் ஃபுட்டு எல்லாமே தெரியும். டெய்லரிங் பார்க்கும்போது லேடிஸோடது மட்டும்தான் எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லா பண்ணி தருவோம். ராஜேஸ்வரி, நான் ஸ்ரீசக்தி மகளிர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் குழுவில் பலதரப்பட்ட திறமை எல்லாருக்குமே இருக்குது. அதை வந்து அதை சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. தயவு செஞ்சு வெளியில் வாங்க. அதாவது அதனால தான் அந்த குழு எல்லாருமே கூடாங்க. தலைவியும் துணை தலைவி கூப்பிட்டுருக்குறோம். தலைவியும் துணை தலைவியும் பேசாமல் இருந்தால் எப்படி பேசுவாங்க? அதுல இருந்து வெளியில வாங்க. ஒரு வாட்டி பேசிட்டீங்கனால எல்லாருமே வெளியில வாங்க. தலைவி வந்திருக்காங்க. ஒவ்வொரு குழு தலைவி தான் பேசுறேன். குழு தலைவி ஒருத்தர் பேச போதுமே. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறது. இதுதான் அவங்க வைக்க கூட்டாங்க. சொல்லுங்க. பயக்கத்துல இருந்து வெளில வாங்க. முதல்ல ஒரு வாட்டி பேசினாலே போறோம். அந்த பயக்கம் போயிடும். எனக்காக அவங்க பேசுறாங்க. கண்டிப்பா. வணக்கம், எங்கள் வசனம் குழுலேருந்து பேசுவோம். முதல்ல எல்லாருக்கும் வந்து எங்கள் மகளிர் குழு தலைவிங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா வந்து நாங்கள் எங்கேயும் ஒரு ஓரமாக இருந்தோம். எங்களை வந்து கூப்பிட்டு வந்து ஆட்டோ ட்ரைனிங்லாம் கொடுத்து நான் இன்றைக்கி லைசன்ஸ் வாங்கி பேட்சுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாம் கார்லாம் ஓட்டுறேன். அதனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து எங்கள் குழுவில் ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்து சமையல் பண்ணி நான் வண்டியில் 2 வீலரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து செய்ய முடியல. எக்ஸ்ட்ரா நான்வெஜ்லாம் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன்.
அது மேற்கொண்டு இன்னும் அதிகமாக என்னால் கொடுக்கறதுக்கு அது எப்படி எடுத்துன்னு போய் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மிக்க நன்றி. செக்கு எண்ணெய் இது எல்லாமே நாங்கள் எங்கள் குழுவிலே சேர்க்கணும். பேர் ஜாக்லின், என் பேர். ஸ்நாக்ஸு, சோப்பு, ஆயில் எல்லாமே எங்கள் குழுவில் நாங்கள் எல்லாமே செஞ்சுட்டு எங்களுக்குள்ளே சேல் பண்ணுறோம். மற்ற தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பேங்க்கில் டிஎன்எஸ்சி பேங்க்லேயே நாங்கள் ஸ்டால்லாம் போட்டிருக்கோம். என் பேர் மலர். நான் வந்து அண்ணன் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக வந்து. அண்ணா என்ன இது பண்ணாரோ அவர் வழியில் நாங்கள் போயிட்டுருக்கோம் வந்து. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தாண்ணா, எங்கள் சர்க்கிளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா வீட்டில் தான் இருக்கோம் வந்து. எங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு வீட்டில் இருந்து நான் பிஸ்னஸாக சொல்ல, ஏதாவது பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். நிறைய டிகிரி முடித்தவங்களும் இருக்காங்க வந்து. ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் எங்கள் ஸ்கூல் தேவைகளுக்காகட்டும் இல்லை அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எங்கள் நெட்ஒர்க்கில் யாருக்காச்சும் தேவை இருக்கிற போது இஃப் யூ கேன் லெட் மீ நோ அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன், என்னெல்லாம் ஒர்க் தி ப்ரிஃபர், அந்த ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா இட் பி ஈஸி ஃபார் அஸ் ஆல்சோ. ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் எந்தெந்த கோர்ஸ் வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். அது நானே வந்து இப்போ வந்து எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன். ஆனால் நான் வீட்டில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன் வந்து. அதாவது ஒன்லி ஹவுஸ் ஒர்க். படிச்சுட்டு நீங்கள் டீச்சிங் போகாமல் இருக்கீங்க? இல்லை, கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வீட்டில் தான் இருக்கேன். நடுவில் வந்து 3 இயர்ஸாக வந்து கார்பரேட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக அண்ணா கூட ட்ராவல் பண்ணல டைம், அதனால் வந்து என்னன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம். ஏன்னா இது கொஞ்சம் நியூ ஐடியா தானே, இது யாரும் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. இப்போ நான் என் பையனுக்கு மேரேஜ் வச்சுருக்கேன், நாளைக்கு ஃபங்க்ஷனு வந்தீங்கன்னா பார்ப்பீங்க. சார் வருவார். நான் நிறைய 4 மாதம் ஒர்க் பண்ணி நிறைய ரிட்டன் கிஃப்ட்டு நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என் கையால். பார்ப்பேன் சார், பண்ணி பார்ப்பேன். தேங்க்யூ. என் பேர் வந்து விமலா. நான் மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ தமிழ் வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா நான் வில்லிங்காக டீச் பண்ணி கொடுக்குறேன். தமிழ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் தமிழ் வந்து வில்லிங்காக பண்ணி கொடுக்குறேன். டியூஷன் சென்டர் வந்தாலும் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்காக இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து நேர் மகளிர் குழுவிலேருந்து வந்திருக்கேன். அவங்க நிறைய பேர் டெய்லரிங் முடிச்சிருக்காங்க, நிறைய பேர் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. சம் ஒர்க் இருந்தால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை ஸ்பெசிஃபிக்காக நல்லா பண்ணி தருவோம். அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட நேம் நாகேஸ்வரி. எங்கள் குழு பேர் வந்து வீரமணி. எங்களில் நிறைய பேர் வந்து டைலரிங் படிச்சிருக்காங்க. டைலரிங் மிஷின் வச்சு வச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து பியூட்டிஷியன் சார் நடத்துகிற இதில் தான் போய் பியூட்டிஷியன் கொடுத்துருக்கேன். என்னோடய டீம்லேயே ஒரு 13 பேர் இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் ஏதாவது காம்படிஷன் நடக்குது, மேக்கப் பண்ணணும், அதை வச்சுன்னா எங்கள் டீமோட வந்து நாங்கள் அதுவும் பண்ணி கொடுப்போம். எங்கள் இது எல்லாமே வச்சுருக்கோம். டைலரிங் ஒர்க் மாதிரி எதனா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஹேர் ஆயில்லாம் நான் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நான் வீட்டில் இருந்தே பக்கத்தில் இருக்க அந்த சர்க்கிளெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதுவும் என்னால் வெளியெல்லாம் இந்த அளவுக்கு கொடுக்குறேன். யாருக்குன்னா தேவைப்படுறதுன்னா நான் கண்டிப்பாக. தேங்க்யூ. வணக்கம் சார், என் பேர் சாந்தி. டாக்டர் அம்பேத்கர் குழுலேருந்து வந்திருக்கேன் சார். நான் பிரணாய் வீட்டிலே ரெடி பண்ணுறேன் சார். ஆனால் அது வெளியில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க எனக்கு தெரியல சார். அதனால் அதுக்கு தயார் பண்ணி தரேன். அதாவது சேல்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். தேங்க்யூ சார். இப்போ கோயிலில் இருக்க பூவெல்லாம் இருக்குன்னா அந்த வேஸ்ட்டு பூவெல்லாம் எடுத்து இப்போ ஊதுபத்தி இதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது எங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீ சக்தி மகளிர் குழுலேருந்து வரேன், சவுத் லாக் ஸ்ட்ரீட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் வந்து டைலரிங்கு எல்லாம் பியூட்டிஷியன் எல்லாம்னு சொல்கிறத விட எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல. எனக்கு எல்லாருக்கும் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு பேப்பர் பிளேட்டு வேறு எதனா ப்ராடக்ட் செய்கிற மாதிரி கொடுத்து அதை வந்து விற்கிற மாதிரி எங்களுக்கு காட்டி கொடுத்தீங்கன்னா, எங்கள் குழுவில் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. 20ல் ஒரு 4-5 பேர் தான் வீட்டு வேலைக்குன்னு போகிறாங்க. மற்ற எல்லாருமே சும்மா வெட்டி கதை தான் பேசிட்டு பொழுத கடிக்கிறாங்க. ஸ்கூலு ஆஃபீஸுன்னு அனுப்பிட்டு அது ஃபுல்லாக பேச்சு தான் நடக்குது, வேறு எதுவும் இல்லை. ஒரு கோயில் குளம் போகும், அவ்வளோதான். இந்த டயத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 4-5 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் அது நம்ம வேலை செஞ்சு வீட்லேயே ஒரு ப்ராடக்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் சேல் பண்ணி நாங்களும் வந்து சும்மா இருக்குன்ற பேர் இல்லாமல் சம்பாதிக்கிறோன்ற ஒரு
பெருமையாக இருக்கும் எங்களுக்கு சொல்லத்துக்கு. அந்த மாதிரி எதனா வழிகாட்ட முடியுமா, அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்குறேன். ஆனால் எல்லாருமே டைலரிங், எல்லாருமே ப்ராடக்ட் எல்லாமே ஒரே மாதிரி போனால் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல. யாரோ ஒருத்தர் ஒரு சிலர் கொடுக்கலாம். புதுசாக எதனா திட்டமோ புதுசாக எதனா பண்ணணும்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, எல்லாருக்கும் டைலரிங் வரும்னு சொல்ல முடியல, எல்லாரும் நல்லா சமைப்பாங்கன்னு சொல்ல முடியல. எதனா செய்கிற விஷயம் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. செஞ்சுட்டு அதுக்கு அந்த வழிகாட்டி எங்களுக்கு சொல்லணும், அது செய்யறது இல்லாமல். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் மலர் வீடு பக்கத்தில் இருக்கோம். அது என் பேர் ஆனந்தி. இதை நோட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். நிறைய பேர் பண்ணுவோம் இதானா. அவ்வளோ பேர் இருக்காங்க. கப்பு அன்னை தெரசா ஊர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் யசோதா. நாங்கள் டெய்லரிங் பை தைக்கிறது. இனிமேல் காட்டன் பை தான் எங்கே போனாலும் கொண்டு போகணும். அந்த காலத்துலேயே காட்டன் பை தான் எல்லாம் எடுத்துன்னு வைப்பாங்க. கவர்ன்றதே கிடையாது. அதனால காட்டன் பை ஆர்டர் கிடைச்சா எங்கள் குழு எத்தனை குழு இருக்கோ அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நாங்களும் வீட்டிலேருந்து வருமானம் வரா மாதிரி பண்ணிங்கன்னா குழு மூலிமா எல்லோரும் சேர்ந்து செஞ்சு பயனடைவோம். அவ்வளோதான். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி. நான் பிஏ முடிச்சிருக்கேன். டிகிரி இப்போ வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ நிலா குரூப் நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் குரூப்பில் எல்லாரும் இருக்கிறவங்க நல்லா குக்கிங் பண்ணுவாங்க, டைலரிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்ற அதேமாதிரி யாருன்னா படித்து முடிச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். மார்க்கெட்டிங் பற்றி சொன்னீங்க. சோப்பு ஆசிரியர் அதனால அவங்க என்ன பண்ணாங்க, தமிழ் ஆசிரியர்னா நான் இங்கே வந்து சொல்கிறேன் இருக்காங்க. இந்த பினாயில், ஊதுபத்தி, பயிற்சி, இது எல்லாமே அரசாங்கத்திட்ட காத்துட்ருக்கு. தொடர்பு இல்லை. ஒன்று பயிற்சிக்கும் நீங்கள் இப்போ சொல்கிறது தான். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு இப்படி பேச என்னதில் தயக்கம் இருக்குன்னா இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் கவுன்சிலர் ஆஃபீஸ் வாங்க. அத்தனைக்கும் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். ஒன்று சார், பயிற்சிக்கு போயிட்டோம், பயிற்சி எடுத்துட்டோம், பணத்துக்கு எங்கே சார் போகிறது அப்படின்னீங்கன்னா பணமும் அரசாங்கத்திட்ட இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 100 ரூபாய் கடை கொடுத்தா எவ்வளோ திரும்ப கேட்பீங்க? ஒருத்தருக்கு 100 ரூபாய் கடை கொடுத்தா எவ்வளோ கேட்பீங்க? திரும்ப எவ்வளோங்க? எவ்வளோ? ஒரு ஆள் சொல்லுங்க. எனக்கு காது கேட்காது. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எங்க கோட்டூர் பொறுத்தவரை சத்தமாக பேசுறவங்க யாருன்னு இல்லையா? சத்தம் பேசுங்க. 150 ரூபா கேட்பீங்க. அரசாங்கம் நீங்கள் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. பெண்கள் ஒரு கடன் வாங்கி தொழில் செய்யணுங்கன்னா 25% சப்சிடி தராங்க. உங்களை மானியம் என்ன பண்ணாங்க, கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா 2 லட்ச ரூபா சப்சிடி. நீங்கள் வாங்க இங்கே கவுன்சிலர் ஆஃபீஸ்க்கு கடன் வாங்கி எங்கேயாவது பேங்க்கில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால், சார் நாங்கள் இது தொழில் செய்ய தயார் சார், எங்களுக்கு லோன் வாங்கித்தாங்கன்னு சொன்னீங்கன்னா எம்எஸ்எம்இ கிண்டி இங்கே இருக்கு இல்லையா, உங்களுக்கு சூப்பராக கைட் பண்ணி எல்லாருக்கும் தொழில் செய்வதற்கு நம்ம என்ன செய்யலாம், பேங்க்கில் அப்ரோச் பண்ணி வாங்கலாம். ஆனால் நீங்கள் பேங்க்கில் ஏற்கனவே கடன் வாங்கி கட்டாமல் என்ன இருக்கக்கூடாது, கெட்ட பேர் இருந்திருக்கக்கூடாது. அது இல்லாத யார் எப்போ வந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறது மற்ற விஷயம். அடுத்து டெய்லரிங்லாம் இருக்குங்களே, டெய்லரிங்லாம் ஒரு டீமாக அங்கே சாரோட ஆஃபீஸில் புஷ்பராஜோ அங்கே இன்னொரு சகோதரி இருப்பாங்க, போய் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி டெய்லரிங் ஒர்க் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கும் நல்ல பிஸ்னஸ் ஒரு பெரிய யூனிட்டே போடலாம். ஒரு இடத்த பிடிங்க, ஒரு 25 பேர் 30 பேர் நாங்கள் பெண்கள் இருக்கோம், டெய்லராக இருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்யுங்க, தொடர்ச்சியாக வேலை வேணும். அதானே உங்கள் எதிர்பார்ப்பு. அப்போ ஆர்டர்ஸ் வாங்கணும். பெரிய பெரிய ஜவுளி நிறுவனங்களில் இன்றைக்கி ஆர்டர் என்ன இல்லை, ஷர்ட் தைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்படிலாம் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. வந்தீங்கன்னா நீங்களே என்ன ஆயிடலாம், முதலாளியாக மாறிடலாம், ஒரு இடத்துல கண்ணியமாக வேலை செய்யலாம், நல்ல வருமானம். இப்போ நான் உங்களுக்கு கவுன்சிலரோட சுற்றிட்டு இருக்கேன். என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல். என்னோட மனைவி சாதாரணமாக மாதத்துக்கு 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறாங்க. நான் 1 ரூபா கூட அங்கே போய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே டெய்லரிங் தான் நடத்துகிறாங்க. அவங்களும் பெண்ணு தான். சரியா? காரணம் என்ன தெரியுமா, பேங்க்ல பாரத பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 35 லட்ச ரூபாய் கடன் வாங்குறோம், ஒரு நல்ல யூனிட் போட்டோம், அதை அவங்க 35 பேருக்கு வேலையை கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சம்பளம் வேணும்னு எதிர்பார்க்குற நேரத்தில், பணம் வேணும் வீட்டுக்கார சம்பளத்தை நினைக்கிற நேரத்தில் அவங்களே அழகாக என்ன பண்ணுறாங்க, சூப்பராக அயன் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு யூனிட் நீங்கள் திட்டமிடுங்க. இந்த மகளிர் குழு தலைவிகள்லாம் இருக்கீங்கல்ல, அழகாக பேசி ஒரு நல்ல டீம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள். நம்ம அதிக கவுன்சிலர் உங்களுக்கு செஞ்சு தரதுக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சரியா? எம்எஸ்எம்இல நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கிறாங்க. பயிற்சிகள் கேள்வியே கிடையாது. நீங்கள் என்ன பயிற்சி கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. சரிங்களா? உதவி செய்வதற்காக என்னென்னலாம் திட்டங்கள் வச்சு செயல்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தை திருநெல்வேலி மற்றும் தமிழகம் முழுவதும் ஒரு சிறந்த வழக்கறிஞர், சரிங்களா, அவர் இன்னைக்கு அவர் உங்களோட கவுன்சிலர் சாரோட நல்ல நீண்டகால நண்பரும் கூட.
திருநெல்வேலி கோர்ட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, சென்னை ஹைகோர்ட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. முத்து நாராயணன் சார் வந்து இப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட அரசாங்கம் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நல வாரியங்கள், அந்த நல வாரியத்தில் நீங்கள் உறுப்பினரை பதிவு செய்யறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குது, உங்கள் குழந்தைகளுக்கு என்ன இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கு என்ன நன்மை என்பது குறித்து உங்கள்கிட்ட பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். மண்ணையும் மனிதர்களையும் நேசிப்பவர்களால் தான் இந்த சமூகத்தை ஓர் அங்குலமாவது உயர்த்த முடியும் என்று சொல்வார்கள். இந்த நிகழ்வு மண்ணையும் மனிதர்களையும் நேசிக்கின்ற நிகழ்வு. அருமைக்குரிய அண்ணன் கதிர்முருகன் அவர்கள் இந்த மண்ணையும் மனிதர்களையும் நேசிப்பவர்கள். அதனால்தான் இது போன்ற வித்தியாசமான நிகழ்ச்சியை இங்கு நடத்த முடிகிறது. அவர்களை பொறுத்தமட்டிலே பெரிய மூத்த அமைச்சர்களுக்கு மிக பிரியமானவர், அரசாங்கத்தில் பல்வேறு திட்டங்களை பற்றி அறிந்தவர். சாதாரணமாக மற்ற கவுன்சிலர்களை சமன் செய்து பார்க்கும் பொழுது அவர்கள் சற்றே வித்தியாசமானவர்கள். இந்த பள்ளியும் கூட சற்றே வித்தியாசமானது. எல்லோரும் பள்ளியின் மாணவர்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து கல்வியை மட்டும் கொடுக்கின்ற நிலையிலே இங்கே மகளிரை ஒருங்கிணைத்து இந்த பள்ளியிலே கூடியிருப்பது மிகப்பெரிய பெருமை. தமிழகத்தில் எங்கும் இதுபோல நடைபெற்றதாக எனக்கு கருத்துக்கள் வரவில்லை. அதை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற பெருமை அருமை அண்ணன் கதிர்முருகன் அவர்களையே சாரும். மிகச்சிறந்த ஒரு செயலாற்றல் கொண்டவர் என்பது அவர்கள் அமைச்சர்களோடு இணைந்து பணிபுரிகையிலே பார்த்திருக்கிறேன். நமது பெண்களை பொறுத்த மட்டிலே 2 சவால்கள். எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முதலில் முதலீடு வேண்டும், மற்றொன்று அதை விற்பனை செய்வது, மார்க்கெட்டிங். இந்த 2மே பெண்களை பொறுத்த மட்டிலே மிக சவாலானது. ஆண்களுக்கு அவை மிக எளிதானது. இந்த 2ம் இருந்தால் இந்த பெண்கள் உலகில் சாதிக்கலாம். அதை செய்து காட்டுவதற்குத்தான் இந்த பள்ளி ஆவணம் செய்திருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டிலே மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர் என்று சொன்னார்கள். பொதுவாக எழுத்தாளர்கள் சமூகத்தை புரட்டி போடுவார்கள். உங்களை புரட்டி போடுவதற்காக, உயர்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை கதிர்முருகன் ஏற்பாடு செய்துள்ளார்கள். பொதுவாக அரசாங்கத்திலே பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. அறிவு எல்லாருக்கும் ஒன்றுதான், அறியாமை தான் அதிகம். அறியாமை அகல அகல அறிவு வெளிப்படும். ஒருத்தருக்கு அறிவு கூடுதல், ஒருத்தருக்கு திறமை கூடுதல் என்பது உலகில் ஒருபோதும் இல்லை. அறியாமை தான் வித்தியாசப்படுகிறது. சிலருக்கு அறியாமை அதிகம் இருக்கும் பொழுதுதான் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அறியாமையை அகலப்படுத்திக் கொள்கிறீர்களோ அறிவு வெளிப்படுகிறது. உங்களது அறியாமை தான் இந்த 2ற்கும் காரணம். ஒன்று நிதி இல்லாமை, இன்னொன்று மார்க்கெட்டிங் செய்ய இயலாமை. மிகச்சிறந்த திட்டங்கள் அரசிலே இருக்கின்றது. ஏறத்தாழ தமிழகம் முழுக்கும் பார்க்கிறோம். மைக்ரோ பைனான்ஸ்ல இப்போ உள்ள மகளிர்கள்லாம் சிக்கி தவிக்கிறீர்கள். அதற்கு காரணம் அறியாமை தான். சார் கேட்கும்போது சொன்னாங்க, ₹1 2 பைசா வட்டி. இந்த வட்டியினுடைய பிடியிலே சிக்கியிருப்பதற்கு காரணம் அறியாமை. அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு இன்னொன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உலகில் உள்ள தொழிலாளர்கள் அனைவர்களிலுமே 2 வகை. ஒன்று அமைப்பு சார்ந்தது, இன்னொன்று அமைப்பு சாராதது. அமைப்பு சார்ந்தவர்கள் யார்? அரசு ஊழியர்கள், அரசு சார்ந்த நிறுவனங்களுடைய ஊழியர்கள், ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் இந்த ஒரு அமைப்பினுடைய ஊழியர்கள். இன்னொன்று அதற்கு வெளியில் உள்ளவர்கள். உலகம் முழுக்க 80% பேர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக தான் இருந்து வருகிறார்கள். ஆனால் நீங்கெல்லாம் பஸ்ல பயணம் பண்ணும்போது பார்க்கலாம், மெயின் ரோட்ல மெயின் இடத்துல தாசில்தார்களுடைய யூனியன் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி வச்சிருக்கும். அரசு ஊழியர்களுடைய யூனியன், அரசு ஊழியர்கள் சங்கம் என்ற கட்டடம் மிக பலமாக இருக்கும். அவர்களுக்கு ஏன் யூனியன்? அவன் அரசாங்க ஊழியர், தாசில்தார், சப் கலெக்டர், ஐஏஎஸ் ஆபீசர், இவங்களுக்கு தெரியாத விஷயமா? அவங்க ஒரு யூனியன், ஒரு சங்கத்தை ஃபார்ம் பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறான். ஏன் அமைப்பு சாராதவர்களுக்கு இந்த சங்கங்கள் இல்லை, இந்த அமைப்புகள் இல்லை? உலகம் முழுக்க யாருக்கு தேவை சங்கங்களும் அமைப்புகளும் போராட்டங்களும்? உங்களுக்கு தேவை. ஆனால் அங்கே செய்கிறது இந்தியா முழுக்க என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அமைப்பு சார்ந்த அதிகாரிகள் அவர்களது உரிமைகளுக்காக போராடுகிறார்கள்.
அவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி உதவித்தொகைக்காக போராடுகிறார்கள். உங்களுக்கு போராட ஆட்கள் இல்லை. அதனால்தான் 1982ஆம் ஆண்டிலே தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் நல சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அரசாங்கம் இயக்கியது. அதிலே அமைப்பு சாராத எல்லா தொழிலாளர்களும், விவசாயிகள் உட்பட தொழில்களை கொண்டு வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு சட்டமாக்குகிறது. அந்த சட்ட வடிவத்தினுடைய தொடர்ச்சியாக கடந்த அரசாங்கமும் சரி, இந்த அரசாங்கமும் சரி, பல்வேறு வடிவமைப்புகளை அமைத்து பல்வேறு தொழிலாளர் நல வாரியங்களை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது. அதில் மிகப்பெரிய தொழிலாளர் வாரியங்களாக கட்டுமான தொழிலாளர் நல வாரியமும், அது போக மீதியம் உள்ள வாரியங்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியமாகவும் பிரிக்கப்படுகிறது. ஏறத்தாழ 18 வாரியங்கள் தமிழ்நாட்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீங்க மேக்சிமம் இங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த வாரியத்தினுடைய உறுப்பினராக சேர தகுதியுடையவர்கள். நீங்கள் பேசுறதை வச்சு கேட்கும்போது எல்லோருமே சேர தகுதியுடையவர்கள். நீங்களே சேர தகுதியுடையவர்கள் என்றால் உங்களுக்கு கீழ் உள்ள எல்லா உறுப்பினர்களும் சேர தகுதியுடையவர்கள். உதாரணத்துக்கு எடுத்துப்போம், கட்டுமான தொழிலாளர்கள். கட்டுமான தொழிலாளர்கள் நம்ம என்ன நினைப்போம்? கொத்தனார் மட்டும்தான் கட்டுமான தொழிலாளர்கள் வர்றான்னு நினைப்போம். இல்லை, கொத்தனார், பெயிண்ட் பண்றவை, நல்லியை மாற்றவை, எலக்ட்ரீஷியனை மாற்றவை, வீட்டை துடைக்கிறவங்க, வீடை பராமரிக்கிறவங்க, அந்த வீடு சம்பந்தமான ஒரு வீடோ கட்டடமோ சம்பந்தமான தொழில்களை செய்பவர்கள் மட்டுமே 147 வகைகள். அது எந்தெந்த தொழில்கள் என்ற லிஸ்ட் நமது மாநகராட்சி கவுன்சிலருடைய அலுவலகத்திலே உள்ளது. அதுபோல மற்ற தொழில்கள், உடல் உழைப்பு தொழில்களை பொறுத்த மட்டிலே தையல், கட்டுமானம், தையல், கைவினை தொழில்கள், சலவை தொழில், வீட்டு வேலைகள், பூ கட்டுதல், நீங்கள் சொன்ன அத்தனை தொழில்களும் சார்ந்த வாரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வாரியத்திலே சேர தகுதியுடையவர்கள் யார் யார்? 18 வயதிற்கு மேற்பட்ட எல்லா தொழிலாளிகளும் சேர தகுதியுடையவர்கள். என்ன செய்ய வேண்டும்? உங்களிடமிருந்து ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வங்கி புத்தகம், உங்களுடைய நாமினி, உங்களுடைய கணவருடையதோ குழந்தைகளுடையோ நாமினியினுடைய ஆதார், இத்தனையும் கொண்டு நமது கவுன்சிலருடைய அலுவலகத்திற்கு செல்லுங்கள். அவர்கள் அத்தனையையும் இணையதளத்திலே ஏற்றுவார்கள். ஏற்றி உங்களுக்கு நீங்கள் தையல் சொன்னீர்கள், தையல் தொழில் தான் செய்கிறீர்கள் என்பது அரசாங்கத்துக்கு தெரியாது, சான்றளிக்க வேண்டும். அந்த சான்றளிக்கிற பணியை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கவுன்சிலர் அவர்கள் நீங்கள் இந்த தொழில் செய்கிறீர்கள் என்று சான்று பெற்றுக் கொள்வார்கள். பெற்று அந்த ஃபார்மையும் சேர்த்து அப்லோட் பண்ணுவாங்க. கடைசியாக உங்களை இணையதளத்தில் போட்டோ எடுக்கிறதுக்கு கேட்கும். உங்களை போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு ஒரு பதிவு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று வரும். அந்த விண்ணப்பமானது உடனே சென்னையை பொறுத்த மட்டிலே ஆர்ஐக்கும், கிராமங்களை பொறுத்த மட்டிலே கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் 24 மணி நேரத்துக்குள்ளாக செல்கிறது. அவர்கள் அதிலிருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளாக அதை அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்ரூவல் கொடுத்து தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம் 18 வாரியங்கள் நுங்கபாக்கத்திலும் டி நகரிலும் இயங்கி வருகிறது. அங்கே செல்கிறது. அங்கிருந்து உங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்படுகிறது. இந்த அடையாள அட்டை என்ன? இந்த அடையாள அட்டை உங்களது உரிமை. நீங்க தையல் தொழில் செய்யறீங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்க அரசாங்க வாரியத்தில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க தையல் தொழிலுக்கு அதிபதி, தையல் தொழில் செய்வதற்கு உங்களுக்கு சான்று அரசாங்கம் வழங்கிவிட்டது. இந்த அட்டை எங்க கிடைக்கும்? கவுன்சிலர் ஆபீஸ்லேயே தந்துருவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து கவுன்சிலர் ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதை உங்ககிட்ட அவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து கையெழுத்து வாங்கி தந்துருவாங்க. இதை வச்சுக்கலாம். சரி, இதை வச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, நிதி இல்லை, மைக்ரோ பைனான்ஸ்ல சிக்கி தவிக்கிறீங்க. இப்பொழுது கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய சலுகையை அரசு அறிவித்திருக்கிறது. இதில் பதிவு செய்ய உறுப்பினர்களுக்கு மாவட்ட தொழில் மையம் மூலமாக 3 லட்சம் ரூபாய் எந்தவித சூரிட்டியும் இல்லாமல், ஜாமீன்களும் இல்லாமல் கொடுக்கிறது. தையல் தொழிலாளிகளும் சரி, நீங்கள் சொன்ன அத்தனை தொழில்களுக்கும் சரி 3 லட்சம் ரூபாய் எவ்வித சூரிட்டிகளும் இல்லாமல் நீங்கள் மகளிர் குழு என்ற கூட்டமைப்பு தேவையில்லை, தனிநபர்களாக வாங்கிக் கொள்ளலாம். எது வேண்டும்? நீங்கள் இப்பொழுது வாங்கியிருந்த அந்த அடையாள அட்டை போதும். அதை காமிச்சு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அது தொழிலாளர் நல வாரியமே பரிந்துரை பண்ணி வாங்கி கொடுக்கும். சரி, இதுக்கு வாரியம் என்ன? சார் சொன்ன மாதிரி தான் 1 லட்சத்துக்கு 25,000 ரூபாய் வாங்கி. அதுபோக வேற என்ன திட்டங்கள் இருக்கின்றன?
அவங்க இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் கார் ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் அரசாங்கம் மானியம் கொடுத்துருக்காரு. மேக்சிமம் ஆட்டோ 2 லட்சம் 2 லட்சம் வரும். 1 லட்சம் ரூபாய் ஃப்ரீ ஆட்டோ கொடுத்தாரு. இது யாருக்கு, எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியும்? இதையெல்லாம் நீங்கள் கவுன்சிலர் ஆஃபீஸ்க்கு வாங்க, நீங்கள் நிச்சயமாக பண்ணுவாங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு குறுக்கு வழியை சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் ஆட்டோ ஓட்டுவாங்க, ஹஸ்பண்ட். ஒய்ஃப் பேரில் ஒரு லைசன்ஸ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஒரு ஆட்டோ ஓட்டுவார். 1 லட்சம் ரூபாய் மானியம். இது ஒரு வகையானது. சரி, கட்டுமான தொழிலாளிகளுக்கு என்ன நடக்குது? மேக்சிமம் எலக்ட்ரீஷியனாக இருப்பாங்க, பிளம்பராக இருப்பாங்க, பெயிண்டராக இருப்பாங்க, பல்வேறு தொழில்கள் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு அவ்வப்போது பயிற்சி அளிக்கிறது. அதே மாதிரி தையல் தொழிலாளிகளுக்கும் பயிற்சி அளிக்கிறது. எம்ப்ராய்டிங் போன்ற பல்வேறு வகையான பயிற்சி அளிக்கிறது. கைவினை தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. நீங்கள் பயிற்சி அளிக்க இல்லை என்று சொன்னீர்களே, அத்தனை பேரையும் கவுன்சிலர் அவர்கள் பயிற்சி சேர வைத்து விடுவார். அதில் எங்களுக்கு பயிற்சி வழங்குவதில் இதில் உறுப்பினர்கள் ஆனால் எவ்வித தயக்கமும் இல்லை, பயிற்சி உங்களுக்கு கிடைக்கிறது. சரி, மார்க்கெட்டிங் எங்கே போகிறது? மார்க்கெட்டிங்காக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகர்களிலும் சரி, உட்புறங்களிலும் சரி, பல்வேறு கட்டிடங்களை மகளிர் திட்டம் கட்டியுள்ளது. கடைகள், விற்பனை மையங்களை கட்டியுள்ளது. அதில் உங்களுடைய குழுக்களுக்கு வாடகை இன்றி மெயின் பகுதியிலே கட்டடங்கள் ஒதுக்கி கட்டப்பட்டு காலியாக பல ஆயிரம் கடைகள் கிடைக்கின்றன, பல லட்சம் கடைகள் கிடைக்கின்றன. அதை உங்கள் கவுன்சிலர்கிட்ட போய் கேளுங்க, நிச்சயமாக வாங்கி தருவாங்க. அந்த கடையை வாடகை கிடையாது. நீங்கள் அதில் பொருட்களை வச்சு விற்பனை செய்துக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், தையல் கிளாஸ் நடத்திக்கலாம், தையல் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நடத்திக்கலாம். தையல் இல்லை, எல்லா தொழில்களும். சென்னை மாவட்டத்தில் அதிகமான இடங்களில், சென்னை சிட்டிக்குள்ள அந்த இடங்கள்ல கடைகள்லாம் கூட்டி கிடக்கு. நமக்கு அது தெரியாது, அறியாமல் தான். இது ஒரு வகையான தொழில். சரி, என்ன பெனிஃபிட்? வேற என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? உங்களுடைய குழந்தைகள், ஒரு வீட்டில் உள்ள 2 குழந்தைகளுக்கு 6வது வகுப்பு முதல் உயர்கல்வி எத்தனை படித்தாலும் வருடந்தோறும் இலவச உதவித்தொகை. 6ஆம் கிளாஸுக்கு 1000 ரூபாய், 7ஆம் கிளாஸுக்கு 1000 ரூபாய், 2 குழந்தைகளுக்கு. கல்லூரிகள் படிக்கும்போது 8000 வரை பெறும் ஆண்டுகள். நீங்கள் எதுவுமே அரசுக்கு கெட்ட போவதில்லை. இந்த அட்டை மட்டும்தான் உங்களுக்கு தேவையாது. அதை வச்சு நீங்கள் கவுன்சிலர் ஆஃபீஸ்க்கு வந்து ஒவ்வொரு தடவையும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் பேங்க் பாஸ்புக்கிலே அந்த பணம் ஏறிடும். சரி, அது போக வேற என்ன பெனிஃபிட் இருக்கு? ஒரு கட்டுமான தொழிலாளி இருக்கா, நம்ம பார்க்குறோம். கட்டுமான தொழிலாளிகள் அத்தனையுமே கட்டட இறுதியில் இருந்து வராங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தான செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். அவன் கட்டடம் வீடு வேலை செய்கிறவன் ரூபாய் அவருக்கு பெனிஃபிட் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அவன் எனக்கு தெரியாது, நீ கான்ட்ராக்ட் வேலைக்கு வந்திருக்க, நீ டெய்லி சம்பளத்துக்கு வந்தால் உனக்கே நான் தருவேன்னு சொல்லிடுவான். சரி, கான்ட்ராக்டர் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நீ டெய்லி வேலைக்கு எனக்கு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வர, நான் உனக்கு எனக்கு ரசீடு தரணுமா? 5 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்து விடுகிறது. ஏதேனும் விபத்து ஏற்பட்டாலோ பாதிப்பு ஏற்பட்டாலோ 5 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுகிறது. சரி, வேற என்ன பெனிஃபிட் இருக்கு? 2 பேர் காலங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுத்து விடுகிறது. முதல் 2 பேர் காலங்கள். தங்களுடைய குழந்தைகளுடைய திருமணங்களுக்கு 2 குழந்தைகளுக்கு கட்டுமான தொழிலாளியாக இருந்தால் 50,000 ரூபாயும், மற்ற தொழிலாளிகளுக்கு 20,000 ரூபாயும் கொடுக்கிறது. இத்தனை பெனிஃபிட்டுகளை நீங்க யாராவது பதிவு பண்ணிருக்கீங்களா? கைதுக்க முடியுமா? 1 2 மொத்தத்திலே 2 3 பேர் தான் பதிவு பண்ணிருக்கீங்க. சரி, பதிவு பண்ணி அதை ரெனியூவல் பண்ணி வச்சிருக்கீங்களா? ரெனியூவல் பண்ண மாட்டீங்க. அதுல மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? நீங்க அரசாங்கத்துக்கு எதுவுமே கிட்ட போறதில்லை. 60 வயசு ஆன உடனே 1200 ரூபாய் பென்ஷன். உங்களுக்கு சிட்டியில 1200 வேணா ரொம்ப குறைஞ்ச தொகையா இருக்கலாம். நீங்க 60 வயசு வரும்போது நிச்சயமா 5000 ரூபாய் மாறிடும். அண்ணனுடைய ஆட்சிகள் வந்து 5000 ஆக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுமா இது சொல்றதுக்கு என்னன்னா, 200 இருந்து ஆரம்பிச்ச பென்ஷன் 200 ஆக்குனாங்க, 400 ஆக்குனாங்க, 1000 ஆக்குனாங்க, இப்போ 1200. 2000 ரூபாய்க்கு பேச்சுவார்த்தை தொழிற்சங்கத்துக்கோடு நடந்து கொண்டிருக்கிறது. 2000 ரூபாய் இப்போ ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த வித இது இல்லை. நீங்க பென்ஷன் வாங்கணும்னா சிட்டியில என்ன வரும்? சொத்து இருக்கக்கூடாது, புள்ளியல் இருக்கக்கூடாது, வேற என்ன, தெருவில் பிச்சை எடுக்கணுமா? ஒரு ஓஏபியில ஓஏபி பென்ஷன்ங்கிறது அதுதானே. ஆனா இங்க அப்படி இல்லை. நீங்க கோடி கோடியா சொத்து வச்சிருங்க, 5 மாடி கட்டடம் வச்சுக்கிடுங்க, இங்க தொழிலாளியா இருக்கணும், இதுல பதிவு பண்ணி வச்சிருக்கணும். எதுவுமே நீங்க அரசாங்கத்துக்கு கிட்ட போறது 1200 ரூபாய். 60 வயசு முடிந்த இதே கதிர்முருகன் அண்ணனிடம் உங்களது அந்த அட்டையை கொண்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு சர்டிபிகேட் பண்ணி ஆன்லைன் பண்ணிட்டாருன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு பெர் இயர்
மாதம் ஒரு மாதத்துக்கு 1200 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அது மட்டுமா? கொரோனா நேரத்தில் நீங்கள் எல்லாரும் தவிச்சு கிடந்திருப்பீங்க. 1 கிலோ அரிசி தரமாட்டானா எவனாவது, இல்லை 1 லிட்டர் எண்ணெய் தரமாட்டானா, தவிச்சு கிடந்திருப்பீங்க. நீங்கள் இதில் பதிவு பண்ண வாரியங்கள் அவ்வளோ பேருக்கும் 6000 ரூபா போட்டான் அவங்க வங்கி கணக்கில் 2 வருஷத்தில். எல்லாருக்கும் 25 கிலோ அரிசி கொடுத்தான், 5 கிலோ பருப்பு கொடுத்தான், மண்டபம் கொடுத்தான், எல்லா பொருட்களும் கொடுத்தான், தமிழ்நாடு முழுவதும் கொடுத்தான். இதை வாங்கினவங்க நீங்கள் பதிவு பண்ணவங்கள வாங்கினீங்களாமா? வாங்கியிருக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் என்ன? 5 வருஷத்துக்கு அதை புதுப்பிக்கணும். அதை புதுப்பிக்கிற வேலையும் நம்ம கவுன்சிலர் அவர்களே செய்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் கொண்டு கொடுத்துட்டா அந்த அட்டையை புதுப்பிச்சு தந்துடுவாங்க. இன்னொன்று உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன், 60 வயசு என்னைக்கு முடிகிறோ அன்னைக்கு அந்த அட்டை புதுப்பித்தல் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் பென்ஷன். நீங்கள் அட்டையை வாங்கி வச்சு பிரயோஜனமே இல்லை. அப்புறம் அட்டையை வாங்கி வச்சுருக்கவங்க புதுப்பிச்சு இந்த உதவித்தொகைக்கெல்லாம் அப்பப்போ அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் எல்லா தொழில்களுக்கும் இலவசமான கடந்த ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட பொருட்கள் இப்பொழுதும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. டிரைவர்களை பொறுத்த மட்டும் ஏறத்தாழ ஷூ மட்டுமே 2500 ரூபாய்க்கு ஆகும். அவ்வளோ குவாலிட்டியான ஷூ கொடுத்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பொருட்கள் கொடுத்தாங்க. தையல் தொழிலாளிகளுக்கு மேக்சிமம் தமிழ்நாட்டில் போய் சேர்ந்தது தையல் மிஷின் கொடுத்தாங்க. நீங்கள் இன்னொரு ஸ்கீம் கவுன்சிலர்கிட்ட சொன்னீங்கன்னா வாங்கி தருவாங்க. சமூக நலத்துறை கிளைகள் இப்போ வந்து ஒரு தையல் மிஷினையும் ஒரு எம்ப்ராய்டரி மிஷினும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் கவுன்சிலர் அணுகுங்க, கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. அதுபோக அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? நீங்கள் உங்களுக்கு அறியாமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அறியாமை. நீங்கள் முதல்ல அந்த சமூக நலத்துறையில் இந்த தையல் மிஷின் எல்லாம் ஃப்ரீயாக வாங்கணும்னா நீங்கள் யாராவது போய் தையல் ஸ்கூலில் போய் தையல் படிச்சிருக்கேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கணும். வாங்கினா தான் கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இந்த தையல் நீ வாரியத்தில் பதிவு பண்ணி வச்சுருந்தாங்களே அதே குவாலிஃபை தையல் மிஷின் சமூக நலத்துறையில் வாங்குறது. இத்தனை திட்டங்கள் இருக்கின்றன. கைவினை தொழிலாளர்கள், பனைமர தொழிலாளர்கள், மரம் ஏறுறவங்க அவ்வளோ பேருக்கும் மிஷின் கொடுக்குறாங்க. மரம் ஏறுறதுக்கு மிஷின் எங்கள் ஏரியாவெலாம் திருவாரூர் மாவட்டத்தில் எல்லா லேடிஸ் தான் பனை ஏறுறாங்க. தென்னை மரம் ஏறி தென்னை மரம் தேங்காய் வெட்டுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க பெண்களுக்கு பனை தென்னை ஏறி வெட்டுறதுக்கு மிஷின் கொடுத்துருக்காங்க இலவசமாக. அதை வச்சு ஆம்பளைங்க எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. பனை ஏறிகள் தான் ஆம்பளைங்க தான் வேலை ஏறி வெட்டுறாங்க. சாருக்கு தெரியும், உண்மையை சொன்னார்கள். அது போக அத்தனை நல்ல விஷயங்களும் நடைபெற்றுதான் கொண்டிருக்கின்றன. நம்மளுடைய அறியாமை இது போன்ற நிகழ்வுகள் தான் இந்த அறியாமையை விளக்கும். ஒருத்தங்க ஒரு செய்தி வந்து உருவாக்கினால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த செய்தியை நீங்க உருவாக்கிக்கிட்டாலும் அதுல இருந்து நீங்க வீட்டில இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதை விட நான் பெட்டர் என்ன சொல்லுவோம்னா, மாசத்துக்கு ஒருக்கா இது மாதிரி ஒரு மீட்டிங் போடுங்க. நம்ம கவுன்சிலர் அவர்கள் தலைமையில் ஒரு மீட்டிங் போடுங்க. இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணி இந்த திட்டம் நீங்கள் மட்டும் இல்லாம உங்களை சார்ந்தவர்களுக்கு கொண்டு சேருங்கள். சிலர் எங்க ஊர்ல நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னா நமக்கு இந்த உதவித்தொகை கிடைக்காம போயிருக்கும், அரசாங்கத்துல இருந்து கொஞ்சம் தானே தருவா, அதை நம்ம மட்டும் வாங்கிக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. நம்மளுடைய தமிழகத்திலே 73% பேர் வந்து அமைப்பு சாரா தொழிலாளிகள் கணக்கெடுத்திருக்காங்க. பதிவாக இருக்கிறது என்ன தெரியுமா? 12%. 60% பேருக்கு பணம் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். வந்துட்டு திரும்ப போகும். சில மாவட்டங்களில் மிஸ்யூஸ் பண்றாங்க. எங்க கன்னியாகுமரி மாவட்டம், எனக்கு பக்கத்து ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால அமைப்பு சாரா தொழிலாளிகள் எத்தனை பேர், வாக்காளர்கள் எத்தனை பேர் பார்த்தாங்க. அமைப்பு சாரா தொழிலாளிகளோட வாக்காளர் எண்ணிக்கை அதிகம். ஏன்? 2 வாரியங்களை பதிவு பண்ணி வச்சிருக்கோம். தையல்லையும் பதிவு பண்ணி வச்சிருக்கோம், கொத்தனாரையும் பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் கேன்சல் பண்ணாங்க. சில இந்த சென்னை சிட்டிக்குள்ள நான் ஆட்டோ டிரைவர்கிட்ட வரும்போதெல்லாம் கேட்குறேன், எப்போ நீ பதிவு பண்ணி வச்சிருக்கியா? இல்லை சார். அப்படின்னா என்னது சார்ங்கிறான். 60 வயசு முடிஞ்சிட்டு ஆட்டோ ஓடுறாங்க, பென்ஷன் வாங்காமல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை திட்டங்களும் இருக்கின்றன. அதை நம்ம கவுன்சிலர் ஆஃபீஸுக்கு எல்லோரும் படையெடுத்து வாருங்கள். ஒரு நாளைக்கு எல்லாரும் மொத்தமாக வந்துடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் தான் பதிவு பண்ண முடியும். ஏன்னா ஒரு தொழிலாளிக்கு ஆன்லைன் பண்ணணும்னா ஒருத்தங்க உட்காந்து பண்ணால் 3/4 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ வேலைகள் இருக்குது. அதில் அந்த வேலைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய கைப்பணத்தை போட்டு எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அசூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உறுதி அளிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் அப்பப்போ கூட்டிட்டு வாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்க, நம்ம லேப்டாப்பை தூக்கி திருவா போய் பண்ணி கொடுத்துருவோம் சார் அப்படின்னாங்க. அதுக்கு தயார். அப்படி உழைச்சவர் எனக்கு தெரியும். அமைச்சர் இருக்கும்போது அப்படி உழைச்சவர். அதனால அப்படியும் செய்யறதுக்கு நீங்கள் ஒத்துழைங்க. மேக்சிமம் இந்த கோட்டூர்புரத்து ஏரியாவில்
அமைப்பு சாரா வாரியத்தில் பதிவு பண்ணாதவங்க யாரும் இருக்காது. நான் பார்க்குறேன், நீங்கள் பனைமரத்துலேருந்து உளுந்து கொண்டு தான் ஓடி வரோம். ஐயா நான் பனைமர தொழிலாளிகளை பதிவு பண்ணி வைக்கல, ஏதாவது பழைய தேதி போட்டு பதிவு பண்ணிட்டாங்க, 5 லட்ச ரூபா கிடைக்குமா? ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் ஆன்லைன். அதனால் ஏதாவது நுழைச்சி தந்துடுவாங்க. கதிரங்க மாதிரி ஆட்கள்லாம் ஒரு நேரத்தில் அப்படியே நுழைச்சி கொடுத்துருப்பாங்க, பாவப்பட்டவர்களுக்கெல்லாம் மந்திரிகிட்ட சொல்லி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது, எல்லாமே ஆன்லைன். அதனால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஒரு சோசியல், அதுக்கு பேரே சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், சமூக பாதுகாப்பு. உங்களுக்கான சமூகம், உங்களை சுற்றி இருக்க சமூகத்தை அது பாதுகாக்குது. நீங்கள் கணவர் குழந்தைகளை அது பாதுகாக்கின்ற திட்டம், சமூக பாதுகாப்பு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதற்கான ஒரு அலுவலரை நியமித்துக் கொள்ளார்கள். மாவட்ட அளவிலான IAS அதிகாரிக்கு ஈக்குவலான அதிகாரிகள் எல்லா மாவட்டத்துக்கும் நியமிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு ஆஃபீஸ், அதுக்குள்ள வாரிய தலைவர், அதுக்குள்ளே பல கோடி ரூபா. இது யார் ரூபான்னு கேட்காதுங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் இன்னொரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்தது. நான் சொல்லிடுறேன், அரசாங்கத்தில் போய் பிச்சை எடுக்கணுமா, அவன்கிட்ட போய் இலவசம் கேட்கணுமான்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, நம்ம ரூபா. எப்படி ரூபா தெரியுமா? நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு வீடு கட்டுறீங்க, இந்த வாரியத்துக்குன்ட்டு 17% அவனுக்கு நீங்கள் டிடி எடுத்து கொடுத்தாதான் வீடு கட்ட விடுவான், வீடு கட்ட அப்ரூவல் தருவான். அப்போ நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுனா 17 லட்சம் ரூபா அந்த வாரியத்துக்கு கொடுக்கீங்க, உங்கள் பணம். நீங்கள் என்ன ஆட்டோ கார்லாம் பண்ணுறீங்கல்ல, அந்த காரில் சாலை வரி கட்டுறீங்கல்ல, அதில் ஒரு 10% அங்கே போயிடும். ஸோ உங்களுடைய பணம். நீங்கள் போய் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கணுங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்துடாமல் உங்களது பணத்தை முறைப்படுத்தி சரியாக சமவீதத்தில் பிரித்து கொடுக்கிறது என்பதற்காக நீங்கள் இதை எல்லோரும் பதிவு செய்யுங்கள். ஏறத்தாழ 360 தொழில்கள் இருக்கின்றன. இதில் இருக்கவங்க எல்லாருமே அந்த தொழில் கேடரில் வருவீங்க. ஒரே ஒரு இது மட்டும் பார்க்குறாங்க, ஏதாவது கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PF பென்ஷன் பிடிச்சிருக்கக்கூடாது. அப்படி யாருமே இதில் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் PF பென்ஷன் இல்லாதவங்களுக்கு பண்ணலாம். ஒருவேளை கணவர் வேலை பார்த்தா மனைவி பேரில் போட்டுவிடுங்க, மனைவி ஒருவேளை PF பென்ஷன் வேலை பார்த்தாங்கன்னா கணவர் பேரில் போட்டுவிடுங்க, எல்லா பெனிஃபிட்டும் போட்டுக்கலாம். ஒரு வீட்டில் 2 பேரும் பதியலாம். அதே மாதிரி பிள்ளைங்களும் அதே வேலைக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களும் பதிவு பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒரு வீட்டில் பென்ஷன் வாங்கலாம். கணவன் மனைவி 2 பேரும் பென்ஷன் வாங்கினா 2400 ரூபா ஆச்சு. இது ஒரு குடும்பத்தை மெட்ராஸில் அழகாக ஓட்டலாம். எனக்கு திருநெல்வேலியில் இருந்துட்டு நாங்கள் அங்கே வந்து குடியிருந்தோம். அழகாக 3000 ரூபாய்க்குள்ள ஒரு குடும்பத்தை நடத்திடலாம். ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவ்வளவு மலிவான பொருட்கள்லாம் அங்கே கிடைக்கும், காய்கறிகள்லாம் எங்கள் திருநெல்வேலியை விட. 2400 ரூபாயில் அழகான ஒரு குடும்பத்தை நடத்திடலாம். கணவன் மனைவி 2 பேரும் பென்ஷன் வாங்குங்க. அதுவும் நமது கதிர்முருகன் அவர்கள் புண்ணியம் அதில் இருக்கட்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். பாக்கி எல்லாம் வாங்க, டக்கு வாங்க, இங்கே வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க. இந்த குட்டி கவுன்சிலர்ஸ், இது மாதிரி நிறைய குட்டி கவுன்சிலர் இருக்காங்க. குறிப்பாக ஏன் இவங்க அறிமுகப்படுத்துறேன்னா, அந்த எல்லோ ட்ரெஸ்ஸில் இருக்காங்களா மேடம், சார் நாங்களும் இருக்கோம், எங்களை மறந்துடாதீங்கன்னு. தெரு தெருவா காலையில் இருந்துச்சா உங்கள் கோட்டூர்புரத்தில் சுத்தக்கூடிய குட்டி கவுன்சிலர்ஸ், உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் கேட்காமே உங்கள் பகுதியில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குங்கிறத போய் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய தம்பிங்க. இது மாதிரி ஒரு பெரிய டீமே யார்கிட்ட இருக்கு? கவுன்சிலர் இருக்கு. அந்த தைரியத்தில் தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்கிற துணிச்சலோட உங்களால் என்ன பண்ணுறாரு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு வடிவல் மாதிரி. எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு இந்த தம்பிக்கு மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இவங்க மாதிரி நல்ல உள்ளவங்க இருக்கு. சரியா? இந்த சிறப்பான நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும் குழந்தையோட பசி. அந்த தாய் உள்ளத்தோட வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற ஒரு கூற்றிற்கு ஏற்ப நமக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் இது வரலையும் பார்த்தே இருக்க முடியாது. ஓட்டு தேர்தலப்போ வருவோம், நானும் ஒரு அரசியல்வாதி, ஓட்டு கேட்க போவேன், அப்புறமேல இந்த தொகுதி போல வந்தா பார்க்கட்டு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ஓட்டுக்கு வாங்கினதுலேருந்து கடைசி வரையிலும் வாங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரர், அந்த தாய் இல்லத்தோட அவர் போய் அவங்க கேட்டதுனால நாங்கள் எங்கள் கல்வி நிறுவனத்துக்கு கூட உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் எழுதிலாம் கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி அவங்களோட உங்களோட இணைந்து எப்படி செயல்படுங்கிறத நாங்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்போம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்து இந்த இடத்தெல்லாம் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம நன்றி செய்யணும் தானே. ஸோ அந்த அடிப்படையில் உங்கள் சார்பாக நம்ம கவுன்சிலர் வந்து இவங்களெல்லாம் கௌரவப்படுத்துவாங்க. முதலாவதாக மிக சிறந்த எழுத்தாளர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூத்த இந்த நல்ல பணிக்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய சலாட்சி அம்மா அவர்களுக்கு ஒரு நினைவாக இந்த புத்தகம் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக கோட்டூர்புரம் மக்கள் சார்பாக இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு ஆர்வத்தோடு என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்காங்களா அபிராமி மேடம், அவங்களுக்கும் இந்த நினைவு பரிசினை நமது கவுன்சிலர் வழங்குவாங்க. அதே அக்கறையோடு
இந்த இந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜெயராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் இல்லை, எந்த மூலையில இருந்தாலும் உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலிருந்து வழக்கறிஞரை கூட்டி வந்து நல்லதெல்லாம் சொல்ல வச்சிருக்காங்க இல்லையா? வழக்கறிஞர் சகோதரர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. சரியா? நீங்க சொன்ன அத்தனையும் ஒரு வார்த்தை அவர் பதில் சொல்லிடணும். சரியா? அது நல்லா இருக்கும். சார் பேசுவாங்க. நேரத்தை அதிகமாக இடத்துல ஏன்னா முடிச்சிடுறேன். ஏன்னா மேடம் எல்லாம் முடிக்கணும், நானும் 2 நிகழ்ச்சிக்கு போகணும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டதில் ரொம்ப 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 சந்தோஷம். இது எதுக்காகனா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறோம். கண்டிப்பாக இங்கே வருகை தந்திருக்கிற குழு சார்பாக தலைவிகளுக்கும் சரி துணைத் தலைவிகளுக்கும் உங்களுடைய உறுப்பினருக்கும் சொல்லுங்கள், நம்மளுடைய வார்டில் நம்ம இருக்கிற மகளிர் அனைவருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக நிச்சயம் ஏற்படுத்தப்படும். அதற்கு நமக்கு ஏற்பாடு செய்திருந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பதிவு பண்ண நம்ம முத்து நாராயண் சார் எவ்வளோ அருமையாக சொன்னார் பார்த்தீங்களா? எவ்வளோ நல வாரியத்தின் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். ஆனால் அதெல்லாம் வந்து சொன்ன பார் அறியாமை, அந்த அருமையான வார்த்தை அறியாமை. என்ன விஷயம்னா நமக்கு எதுக்கு நமக்கு சொந்த வீடு இருப்போம், சில வீடு இதுவே போதும், நம்முடைய மனசு இதுவே போதும் நினச்சி போகிறதுனால இப்படி இருக்கிறோம். நம்ம சாதிக்கணும். நம்ம அடுத்த நம்ம குடும்பத்தில் நம்மளும் ஒரு மேடம் சொன்னாங்க, அவங்க நானும் எங்கள் சொந்த காலை நிற்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? உண்மையிலே நான் பாராட்டுறேன். நான் சொன்னவங்களை அனைவருக்கும் அதே மாதிரி அவங்க மேடம் சொன்னாங்க, அதாவது எல்லாருமே டெய்லரிங் கிடச்சா எப்படி நான் கிடைக்கும்னு சொன்னாங்க அந்த அக்கா. அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமாக சொன்னாங்க, ரிட்டன் கிஃப்ட் ஒருத்தர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதான் அப்புறம் பேப்பர் பிளேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஒருத்தர் பெனாயில் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்படி வித்தியாசமான நிறைய விஷயத்த பதிவு பண்ணியிருக்கீங்க. அதனால் அனைவருக்கும் உண்மையிலேயே ஒரு வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் இன்னும் கூட்டு முயற்சியோடு சேர்ந்து அடுத்த கட்டத்தில் அவங்க சொல்கிறோம். உங்களுக்கு அது உங்களுடைய நம்பர் உங்களுடைய எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. நம்ம அடுத்தது அவங்ககிட்ட நான் பேசிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே யார் எப்படி எப்படின்னு சொல்கிறோம். அவங்க சொன்னாங்க, மேடம் என்ன சொன்னாங்க, அபிராமி மேடம் சொன்னாங்க, சார் டெய்லரிங் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அது அவங்களோட பேர் எடுத்து கொடுங்க எனக்கு. அதுமாதிரி குக்கிங் யார் பண்ணுவாங்க, கேட்ரிங் யார் பண்ணுவாங்க, அந்த டீமை பேர் கொடுங்க. இது மாதிரி குரூப்பாக கொடுத்தீங்கன்னா நம்மளை எங்கெங்கெல்லாம் செய்ய முடியாது, எங்கெங்கெல்லாம் நம்ம அக்காமடேட் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வழிவகை செய்ய முடியுமோ பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நாள் மேடம் அவருடைய விசாலாட்சி மேடம் கூட கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக என்னையும் இந்த என் சகோ தம்பி அதான் தினேஷ் எல்லாம் வந்து அப்போ அதை இன்னைக்கு வாட்டர் டே இது பண்ணி ஆகணுன்னாங்க. அதனால தான் நான் குறிப்பிட்டு மேடம் சொன்னாங்க, ஒரே கல்ல 2 மாங்காய் கதை அதே தான். இது எதுக்குன்னா இந்த சேவ் வாட்டர் சேவ் லைஃப்ன்றது எப்படின்னா நீரின்றி அமையாது உலகன்றது யார் சொன்னார்? வாழ்த்துக்கள், சந்தோஷமா. இது எதுக்குன்னா நம்முடைய மனித இதில் பார்த்தீங்கன்னா உணவு உடை உறைவிடம் முதன்மையானது. உணவு வந்து தண்ணீர் எல்லாம் பண்ண முடியுமா? நம்ம சமையல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நீர் வந்து இன்றியமையாதது, முக்கியமானது, அவசியமானது. நம்ம வந்து தண்ணி என்ன பண்ணுறோம்? வீணடிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? தேவையில்லை. இப்போ அது நம்ம டேப்பில் வந்தால் கூட, அதாவது ஒரு பக்கெட்டில் இருந்தால் கூட வழிஞ்சாலும் மூட மாட்டோம். நம்ம அப்போ தான் நம்ம சமையலில் போய்ட்டு அடுப்பில் கேஸ் ஸ்டவ் எடுப்போம், தண்ணி வழி தவறுன்னு ஓடி வருவோம். இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் அதை தண்ணியை மிச்சம் வழியாமல் இருந்து கரெக்டாக மூட மாட்டோம். நம்ம இதுக்கெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2040 பார்த்தீங்கன்னா ஒரு 33 நாடுகளுக்கு தண்ணீர் பஞ்சம் வரப்போகுது. அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2040 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 to 40 கோடி மக்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வரப்போகுதுங்களாம். அதுக்கு இன்றைய சிறு துளி பெருவெள்ளம் தான். இது எப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம சேமிக்கிற, இப்போ நீங்கள் வருகை தந்த நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேமிக்கிற சிறு துளி தண்ணீருக்கு பார்த்தீங்களா, நாளைய நம்முடைய சங்கதிகள், உங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேர்த்து வைக்கிறதுக்கு தண்ணி தான் நமக்கு. பணம் முக்கியம் இல்லை. பணம் எப்படி வந்து திருப்பி சம்பாதிக்கலாம். தண்ணியெலாம் வாழ முடியுமா? சொல்லுங்கம்மா, தண்ணியெலாம் வாழ முடியாது. அதனால இப்போ எதற்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு மாமன்ற உறுப்பினராக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்மளுடைய பிரச்சனை இப்போ என்ன, கோடை காலம் வந்துருச்சு, வெயில் காலம் வந்துருச்சு, நமக்கு எல்லாருக்கும் தண்ணி ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு தான் இந்த நாளை நான் தேர்வு செய்து உங்களுடைய வருகின்ற உங்களுக்கு மக்களுக்கு, அதாவது நம்முடைய மகளிருக்கு உங்களுக்கு பதிவு பண்ண தான் எல்லாருக்கும் இங்கே வருகை தந்த பாதி பேர் இந்த தண்ணி கஷ்டம் எனக்கு தெரியும் எனக்கு. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து டேங்க்கில் இருக்கும், ஒரு சில பேர் மெட்ரோ வாட்டர் நம்பி தான் இருப்பீங்க. அப்பப்போ நம்ம நேரத்தில் இந்த நேரத்தில் மெட்ரோ வாட்டர் வரல, ஆனால் தண்ணி வரல லாரி வரணும் சொல்லுவோம். நம்ம அந்த நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா இந்த லாரி வர தண்ணி வீணடிப்போம். நம்ம குடத்தில் தண்ணி பிடிப்போம், வீணடிப்போம். அதேமாதிரி வீட்டிலையும் சரி, பொது இடங்களும் சரி,
எங்கேயாவது டேப்பில் தண்ணி வழி தந்தால் நீங்களே தயவுசெய்து மூடுங்க இதை. இது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. தண்ணியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேமிக்கிறோமோ அடுத்த தலைமுறைக்கும் இது ஒரு நமக்கு காப்பாற்றப்படும். அடுத்த தலைமுறையார் நம்முடைய குழந்தைங்க அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்கும் தண்ணி இருந்தால் தான் அவங்க வாழ முடியும். பணம் இருந்து வாழ முடிய அவசியம் இல்லை, தண்ணி இருந்தால் தான் வாழ முடியும். சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரபுங்க இருந்தாலும் சார் ஒன்று சொன்னாங்க, எல்லாரும் வாடகை வீட்டில் நிறைய பேர் இருக்கிற சொன்னாங்க. அது வந்து எனக்கு அது சொல்ல மறந்துட்டு. இனிமேல் இதில் இருக்க வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் வாடகை வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவுன்சிலில் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. எப்படி தெரியுமா? நீங்கள் இந்த வாரியத்தில் பதிவு பண்ணி உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் இந்த வாரியம் உங்களுக்கு வீடு கிட்ட கொடுக்கிறது. எப்படி கொடுக்கு? நீங்கள் இதில் பதிவு செய்து 3 ஆண்டுகள் சீனியாரிட்டி இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ அதை 2 ஆண்டுகளாக குறைச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் ஒரு 6 மாதம் பொறுத்து 1.5 வருஷம் சீனியாரிட்டி இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தனியாக இடம் இருந்தால் 4 லட்சம் ரூபா, இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் 4,10,000 ரூபா கட்டினா நீங்கள் வீடு கட்டுறாங்க. 4 லட்சம் ரூபா 10,000 ரூபா உங்களால் கட்ட முடியாது. அதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வீடு கிடைக்கல. இந்த 4 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தந்துடுவாங்க. அது கதிர்முருகன் பண்ணுவாங்க. இது ஜீவோ, கவர்மெண்ட் ஜீவோ, நான் விளையாட்டுக்கு சொல்லலை. அந்த ஜீவோவை பயன்படுத்தி யாரும் இன்னும் வாடகை வீட்டில் இருக்க வேண்டாம். கதிராமன் முருகன் அவர்கள் கண்டிப்பாக வீடு கட்டி தருவாங்க. எனக்கு ஒரே ஒரு தயக்கம் இருக்கு. நீங்க யாரும் சத்தமா பேசுன மாதிரி எனக்கு தெரியல. அதனால நீங்க பேச பிறகு அனுப்பணும். அதனால உங்க கதிர்முருகன் சார் ஒரு வார்த்தையை சொல்ல நீங்க பின்னோக்கி சொல்ல போறீங்க. என்ன விஷயம் அவரே சொல்லிடுறாரு. இந்த தண்ணீரை பற்றி தான் அது. விண்ணின் கொடையே மழையே, இனி வீணாக்க மாட்டேன் இதை, காப்பேன் 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 காப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஒவ்வொரு நீர்த்துளியும் காப்பேன், சேமிப்பேன் சேமிப்பேன், மழை நீரை சேமிப்பேன், செயல்படுத்துவேன் செயல்படுத்துவேன். நீர் சேமிப்பேன் திட்டங்களை என் வாழ்வில் செயல்படுத்துவேன். நீர் சேமிப்பு திட்டங்களை என் வாழ்வில் செயல்படுத்துவேன். மாற்றுவேன் மாற்றுவேன். நீரை வீணடிக்கும் தவறான பழக்கங்களை மாற்றுவேன். தவறான பழக்கங்களை மாற்றுவேன். தவிர்ப்பேன் தவிர்ப்பேன். நீர் விரயத்தை முற்றிலும் தவிர்ப்பேன். கட்டுப்படுத்துவேன் கட்டுப்படுத்துவேன். நீர் கசிவுகளை கண்டுபிடித்து கட்டுப்படுத்துவேன். ஒப்புக்கொள்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன். நீர் விலைமதிப்பற்றது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். சொல்லிக் கொடுப்பேன் சொல்லிக் கொடுப்பேன் சொல்லிக் கொடுப்பேன் சொல்லிக் கொடுப்பேன். நீரின் முக்கியத்துவத்தை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன் சொல்லிக் கொடுப்பேன். யாருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க? உறுதியேற்கிறேன் உறுதியேற்கிறேன். நீரை பாதுகாப்பேன் என்று உறுதியேற்கிறேன். அம்மா, இது நான் உங்களுக்கு பொழுதுபோக்கு கத்தலாமா இது? ஏன்னா நீங்களாம் அன்றாட பிரச்சனைக்கு, நம்ம தண்ணி பிரச்சனைக்கு இந்த ஒரு 4 நாள் குழாய் தண்ணி வரல எப்படி கஷ்டப்பட்டீங்க? இதை நான் தவிச்சுனா கண்டிப்பாக இதில் விசாலாட்சி மேடமுக்கு தான் உண்மையில நன்றி சொல்வேன். என்னை கிட்டத்தட்ட 2 வாரம் என்னை தொல்லப்படுத்தினா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தயவுசெய்து பண்ணுப்பான்னாங்க. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த ஒவ்வொரு இங்கே வருகை தந்த அனைத்து தலைவிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.